கோபம் எங்கே வருதுறான்னு கேட்டியான்னா ஆணவமாக இருக்கிறவனுக்கு தான் கோபம் வரும். ஆணவமாக இருந்தாலும் கோபமே வரும். ஆணவம் பட்டால் தான் என்ன வரும் உனக்கு கோபம் வரக்கூடாதுன்னா சும்மா ஆணவப்படக்கூடாது, கோபம் வராது. ஆணவ கொலை எதனால்? கோபத்தினால. கோபம் எதனால் வந்துச்சு உனக்கு? தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், அவம் செய்வார். அந்த அவம் தான் ஆணவம். ஆணவம் எதனாலன்னா அவன் கற்றுக்கிறதுனால தான். கற்றுக்கவே இல்லைன்னா அவன் எப்படி தான் இருந்திருப்பான்? விலங்காக தான் இருப்பான். கற்றுக்காதவங்கிட்ட ஆணவமே வராது. கற்றுக்காதவங்கிட்ட என்ன வராது? ஏன் வராது? முதல்ல நான் ஆணவத்துக்கு அடிப்பஞ்சது தான் தப்பு. நான் எதிராளி ஆணவத்தை வளர்க்குற பற்றியா, அதுவும் கூட என்னுடைய குற்றம் தான். புரியுதா? ஒரு முதலியாரை நான் ஏன் முதலியாரை வச்சுக்கிறேன்? அவன் மனுஷன் தானே. ஏன் என்ன முதலியாரை பார்க்க சொன்னால் நான் ஏன் பார்த்தேன்? அவன் நாடாருன்னு சொன்னால் நான் ஏன் கம்முனுக்கணும்? நாடாருன்னா அவன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இது? நான் ஏன் அவனை ஒத்துக்கினேன்? அதுவும் ஆணவம் தான். அறியாமை கலந்த ஆணவம் அது. அது என்ன ஆணவம்? உன்னை அறியாமலேயே உனக்கு இருக்கிற ஆணவம். நீ உன்னை முட்டாள்னு சொல்கிற பாரு, அது கூட ஆணவம் தான். என்ன உன்னை நீயே தாழ்த்திக்கிறிய, அதை விட ஆணவம் இல்லை. அதை விட ஒரு அசிங்கமான ஆணவம் இல்லை. யார் அசிங்கப்படுத்திக்கிற? உங்களுக்கு சதா சர்வகாலமும் காமம் சந்தை சிந்திக்கிறீங்களே, ஆணவத்தினால தான். தெரியுமா? ஆணவம் இல்லைன்னா நீங்கள் அப்படிலாம் சிந்திக்க வேண்டிய ஆளே இல்லை. அப்படிலாம் நம்ம இல்லவே இல்லை, நம்மளால் முடியாது. ஆனால் கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்க. சும்மா கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஏன் கற்பனை பண்ணுறீங்க? ஆணவத்தினால தான். உங்களுக்கு ஏன் எண்ணம் வந்துனே இருக்குது? ஆணவம் வந்துச்சுன்னா விக்கல் வரும். தண்ணி குடிச்சுன்னு இப்போ யோசிச்சுன்னு இப்போ என்ன அர்த்தம்? தண்ணியை மதிக்கல. நீ சாப்பிடும்போது சாப்பாடை மதிக்கவே இல்லை. ஒருத்தரை பார்க்கும்போது பார்க்குறவங்கள மதிக்கவே இல்லை. ஒருத்தரை கூட பேசும்போது பேசுகிறவங்கள மதிக்கவே இல்லை. ஆணவத்தோடய கவனிக்கிற. அடுத்த வார்த்தை இதாக இருக்குன்னு நீ வர நினைக்கிற. புரியுதா? ஆனாலும் உனக்கு என்ன நடக்குது? சரியா கவனிக்கல, சரியா தூங்கலை, சரியா சாப்பிடல, சரியா வாழவே இல்லை. நீ ஏன் வாழல? ஆளாளப்பட்ட கடவுள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. தனக்கு ஒரு வடிவமே இல்லை, சூன்யமாக இருக்குது. ஒரு பொருளாகவே அது இல்லை, ஒரு பொருளே இல்லை. அது ஒரு பொருட்டே இல்லை. எத்தனை கோடி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லை இல்லை, படைப்புகளுக்கு அளவு இல்லை. வேறு கிரகம், வேறு உயிர்கள், வேறு ஜீவராசிகள், வேறு டைப்பு. இத்தனைக்கும் ஒரே ஆள் தான். ஒரே ஆள்னா நம்மள மாதிரி ஆள் கிடையாது. அது ஆணவம். ஒரு ஆள்னு வரையறுக்கத்தே தப்பு கடவுளை. ஆனால் நான் உனக்கு சொல்கிற கடவுள்னாவா இருக்குதுன்றேன். ஆணவக்காரனுக்கு கடவுள் வெளிப்படாது. நான் தைசூர் சாப்பிட்றேன், வெளிப்படாது. நான் திருமணம் பண்ணாமல் வாழ்ந்துங்கிறேன், வெளிப்படாது. நான் துறவியாக போயிட்டேன், வெளிப்படாது. நான் கடவுளையே தேடுறேன், வெளிப்படாது. ஈசனோடு ஆயினும் ஆசையை வெளிப்படாது. ஏன்? ஆணவம் வந்தால் என்ன ஆகிடும்? வாக்கின் அத்தனை சுவைகளுமே விட்டுருவேன். நாக்கு வீணாக போயிடும், கண்ணு வீணாக போயிடும், காது வீணாக போயிடும், மூக்கு வீணாக போயிடும். அம்மா நீ எப்படி இருப்ப? தன் தலை பெரிது, நான் நீரற்றவன், என்னிலும் பெரியவர் யாரும் இல்லை. தன்னைத்தானே தற்புகிர்ந்து கொள்வது ஆணவம். சரி தவறுகளுக்குள் சிக்கிக் கொள்வதும், வரையறுத்துக் கொள்வதும், பிறரை வரையறுத்து விடுவதும் ஆணவத்தின் அடிப்படை தன்மைகள். எனவே ஆணவத்தை ஒழித்து அன்பால் மனதை நிறைவாக வைத்து கொண்டாட்டமாக வாழுங்கள். ஆணவம் யாரை அழிக்கும்? ஃபஸ்ட்டுன்னா என்ன தான் அழிக்கும், வேறெல்லாம் அழிக்காது. நான் நினச்சிக்கிறேன் என்னுடைய ஆணவத்தில் மற்றவங்க அழிஞ்சிருவாங்கன்னு. ஆணவம் வந்தால் நான் தான் அழிய போகிறேன், வேறு யாரும் அழிய மாட்டாங்க. ஆணவம் முதல்ல யாரை தான் அழிச்சிடும்? பழைய தலைப்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசுறது. கீழே ஒரு 20 பேர் மட்டுமே உட்காரக்கூடிய ஒரு ஆளில் இருந்து பேசுறது ஆணவம். 20 பேர் இருக்கும்போதே ஆணவமாக பேசினேன் நான். இப்போ ஒரு 70-80 பேர் உட்காரலாம்னா எப்படி இருப்பேன்? இல்லை, ஆணவத்தோட அளவு கூட்டிருக்கும். அப்படி தானே? அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அப்போ தான் நான் ரொம்ப ஆணவமாக பேசியிருந்தேன். ஒருமையில் எப்படி இருக்கணும் ஒருத்தன் அப்படின்னா, நல்லா நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையோடு இருக்கணும். ஒருமையில் வசதியாக 8 பேர் பணிவாக இருக்கணும். இந்த நெற்கதிர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது அப்படியே நிற்கும். கதிர் முத்திச்சின்னு வச்சுக்க, என்ன பண்ண சாஞ்சி வணக்கம் சொல்லும், பணிவாயிடும். பணியுமாம் அப்படின்லாம் சொல்லுவோம். எவனுக்கு புரிஞ்சுதோ, எவன் உண்மை புரிஞ்சிடறானோ அவன் எப்படி ஆகிடுவான்? பணிவாயிடுவான், ரொம்ப பணிவாயிடுவான்.
ஏன்னா ரொம்ப சாதாரணமாக ஆகிடுவான். உண்மை புரிய புரிய நீங்கள் சாதாரணமாக தான் ஆகணும். எளிமை உங்கள் சொத்தாக மாறிடும். இப்போ இந்த ஆணவம் எப்படி தலை தூக்குது? ஆணவம்னா என்ன? ஆணவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. பேசியிருக்கிறதெல்லாம் கேட்டுறேன். ஆணவத்தை பற்றி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்ட்டு. ஆணவம் அப்படின்னா அறியாமையோட இன்னொரு பகுதி. அறியாமையோட இன்னொரு பகுதி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எதிராளிக்கு ஆணவம் இருக்கும். ஒரு இயல்பாக பேசி நிற்பார், அவர் ஆணவம்னுவாங்க. யார் யார் ஆணவமாக சொல்கிறாங்களோ, ஒருத்தரை பார்த்தோன்னே இவர் ஆணவமாக எனக்கு புரியுறாருன்னா என்கிட்ட ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம். யார் என்ன பார்த்தா அவர் ஆணவமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னா யாருக்கு ஆணவம் இருக்குது? யார் என்ன பார்த்தா பாவம் அவர் அறியாமல் இருக்கிறாருன்னா என்கிட்ட என்ன இல்லை? புரியுதா? ஒருத்தரை பார்த்தா அவர் திமிராகிறாரு, ஆணவமாகறாருன்னா என்கிட்ட என்ன இருக்குது? இதுதான் அளவுகோல். ஆணவத்துக்கு அளவுகோல், சரியான அளவுகோல் எது? யார் என்ன பார்த்தா அவர் ஆணவமாக எனக்கு தெரியுதுறான்னா யார்கிட்ட ஆணவம் இருக்குது? என்கிட்ட இருக்குது. அப்போனா ஒரு மனுஷனை பார்த்து இயல்பாக பார்க்காம அவர் முட்டாளாகிறாரு, அறிவு இல்லாமல் இருக்கிறாரு, அவர் அப்படிங்கிறாரு, அவர் ஜாதியில் மட்டமாகறாரு, அவர் குடிகாரராக இருக்கிறாரு, அவர் அசிங்கமாக பேசுகிறவராகிறாரு, இல்லை நல்லா பேசுகிறவராகிறாரு, ஏதோ ஒரு முடிவுக்கு வரேன்ல. இது எங்கேருந்து தான் வந்தது? அது என்னால் எடை போட முடியுன்ற திமிரு எனக்கு. யாரையும் நான் என்ன பண்ண முடியும்? ஜட்ஜ் பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும், அடுத்தவங்களை பற்றின வரையறைய சொல்ல முடியும். அப்படின்னா எப்படிங்கிறேன் நான்? பொதுவாக மனிதன் ஆணவத்தோடு தான் இருக்கிறான். பொதுவாக இப்போ எனக்கு வந்து ஆ சொல்லுன்னு ஒரு டீச்சர்கிட்ட போகிறேன். அவங்க வந்து எனக்கு ஆ சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாண்ட வந்து நான் ஆ போட்டு காமிக்கிறேன். இது ஆணவமா இல்லை நான் அறிந்து கொண்டேன்றதுக்கு வெளிப்பாடா? நான் வந்து தெரிஞ்சுக்கினேன், எனக்கு ஆ தெரிஞ்சிச்சு அப்படின்னு குழந்தை என்கிட்ட வெளிப்படுத்துது. போய் உடனே ஆ தெரிஞ்சினாலாம் நான் படிக்கலன்றதை சொல்கிறான்ட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படியும் பார்க்கலாம் தானே? இதை அப்படி பார்க்குறாங்களா? யாருக்கிட்ட ஆணவங்குது? அப்போ ஆணவம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வரையறுத்து கொண்டு தான் இருக்குது, அடுத்தவங்கள வரையறுக்குது, இது சரி தப்பில் சிக்கிருக்குது. இது மாதிரி பல கோணங்களில் இருக்குது ஆணவம். இதுக்குள்ளே ஆணவம் எப்படியெல்லாம் இருக்குது? வரையறுத்துக்குது, வரையறுக்குது, இன்னொன்று சரி தப்புங்களை சிக்கிருக்குது. இதுதான் சரி இதுதான் தப்புன்றதுல சிக்கிருக்குது. இயல்பை விட்டு விலகிருக்குது, இயல்பை விட்டு விலகிருக்குது. தன்னை ஒரு படி மேலே பார்க்குது, தன்னை ஒரு படி மேலே பார்க்குது. இந்த 4 தான். அதுவே அதே வரையறுத்துக்கும். ஃபஸ்ட். ரெண்டாவது எதிராளியே வரையறுக்கும். செகண்ட் வரையறுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னா சரி தப்பு இருக்கும். 3வது. 4வது நான் உன்னை விட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் நாச்சம். அண்ணே நீங்கள் வந்து 10வது ஃபெயில்ண்ணே, நான் வந்து 8வது பாஸ். புரியுதா அண்ணே? நீங்கள் என்ன ஆயிருக்கீங்க? ஃபெயில். ஆனால் நான் பாஸ். பாஸ் பெருசா ஃபெயில் பெருசாண்ணே. 8வது பட்சம் நீங்கள் தான். எம்ஏ பற்றி என்ன புரியுதுண்ணே? நீங்கள் கம்ப்ளீட்டட் இல்லை, நான் பிஏ கம்ப்ளீட்டட்ண்ணே. அவர் பிஏ கம்ப்ளீட் பண்ணி தான் எம்ஏ போனார். ஆனால் என்ன பண்ணல அவர்? ஒரு போய் கம்ப்ளீட் பண்ணல. நான் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே, பிஏ கம்ப்ளீட் பண்ணேன், நான் எம்ஏ சேரவே இல்லை. யார் பெருசு? நான் தானே கம்ப்ளீட்டடு. ஒரு ஸ்டெப் மேலே வச்சு இந்த 4 தான். நீங்கள் இந்த 4க்குள்ளே சிக்கிறீங்களா நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் இந்த 4 தான் ஆணவத்தோட அடிப்படை. வரையறுத்து கொண்டது எப்படி ஆணவமாக ஆகும்? ஒரு கேள்வி தானே. இப்போ எதிர்கேள்வின்னு ஒன்று இருக்குது. நான் எப்படி என்ன வரையறுத்துக்கூடாது? நான் காலையில் எழுந்துக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், இல்லை படிக்கணும், ஏதோ ஒரு நம்ம எந்த நிலையில் இருக்கணும் அதில் செய்யணும், எங்கள் அம்மா அப்பாவை மதிக்கணும், நான் ஒரு சாமி கும்பிடணும், இல்லை ஏதோ ஒரு மத சடங்கு நான் செய்யணும். இதெல்லாம் வரையறுத்துக்குது தானே. இதானே ஒழுக்கம் கூட. இதெல்லாம் தானே ஒழுக்கம். ஒழுக்கத்தை போய் ஆணவம்னு சொல்கிறியே. ஒரு கேள்வி இருக்குது. அந்த பக்கம் நின்று என்ன பண்ணலாம் நீங்கள் இருக்கலாம். அது எப்படி ஒழுக்கம் ஆணவமாக ஆகும்? அது ஒழுக்கம் தானே ஆணவமாக இருக்கும். இந்த வரையறுத்து கொண்ட மனிதனுக்கு ஆணவம் இருக்கிறதே தெரியாது. வரையறுத்து கொண்ட மனிதன் என்ன தெரியாது? அவன் என்ன தான் சொல்லுவான்? நான் என்ன சொன்னேன்? 4வது ஒரு ஸ்டெப் சொன்னேன். என்ன அது? நான் உன்னை விட அதான் அது. நான் அது பேர் என்ன சொல்கிறேன்? ஒழுக்கன்ட்டு. வரையறுத்துக்கிறேன் தானே, ஒழுக்கமாக தானே இருக்கிறேன். இது எப்படி ஆணவமாச்சு? என் வரையறை எந்து ஒரு கால் இந்த தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். நான் வரையறுத்துக்கணும் தான். எனக்கு வாழ்க்கையின் மற்ற விஷயம் தெரியவே தெரியாது. நான் ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துங்கிறேன்னா இன்னொரு மதத்தை நான் பார்ப்பேன், ஆராய்ச்சி பண்ணுவேன்,
தெரிஞ்சுப்பேன். இப்போ எனக்கு கமெண்டில் இந்த புக்கை படி, அந்த புக்கை படி. எதுக்கு படிக்கணும்? நான் வாழ வந்துக்கிறேன், படிக்க வந்துக்கிறேன். மத நூல் படிக்க வந்தேனா? நான் மதங்களெல்லாம் படித்து மதங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேனா? சைவ சித்தாந்தியாக வந்தேனா? இல்லை ஏதோ ஒரு மத பேரை சொல்லி அந்த மத புக்கை படிச்சுட்டு அந்த மதத்தை தழுவ வந்தேனா? எங்கள் பாரம்பரியமாக ஒரு மதம் எனக்கு இருக்குதா? இந்த அறியாமை உள்ள ஆணவம் இருக்குது இல்லை, தன்னை சிந்திச்சு கூட பார்க்காது. நான் தப்பாக வரையறுத்துருக்கிறேன், என் வரையறைகள் தப்பு, அப்படி இங்கே இல்லை, உண்மை அது கிடையாது, நான் கும்புறது கல், ஒத்துக்கவே மாட்டான். அதனால் நீங்கள் ஆணவத்தை என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. அதனால் நம்மால் பாட்டி ஆகிட்டார் பட்டுக்கோட்டையார், ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே எதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே. ஆமாஞ்சாமி போடக்கூடாது. அறிவு உள்ளது அடங்கு கிடக்குது வீட்டிலே, அதாலே ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. இந்த வரையறுத்த மனிதர்கள் தான் மற்ற மனிதர்களை வரையறுக்க பார்க்குறாங்க. ரெண்டாவது கட்ட ஆணவம் வளருது. அவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா சரி தப்பை சொல்லித்தராங்க. அவர்கள் தான் சரி தப்பை சொல்லித்தராங்க. தான் சரின்ற திமிரும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். இதை நீ சரியாக புரிஞ்சுக்கணுன்னா யார் கூட பேசினாலும் புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்டனா நீ பேசுனீன்னா, நான் என் பேச்சை கேட்டு ஆணவத்தை பற்றி கேட்டேன்னா அந்த மனுஷன் ஆணவத்தில் ஆடுறான்னு தெரிஞ்சிடும். ஒழுங்காக கேட்டேன்னா இந்த வரையறுக்கு மீறி யாரும் இல்லை பார்க்கலாம். நீ சார் அது எப்படிங்க வரையறுக்காத ஒரு மனிதன் இருக்க முடியாது? என்ன கவனி, நீ நான் என்ன வரையறுத்தவனாவே இருக்க முடியாது. மேடை போனால் வேறு மாதிரி இருக்கிறான், கீழே வந்தால் வேறு மாதிரி இருக்கிறான், ரோட்டில் போனால் வேறு மாதிரி இருக்கிறான், அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கிறான். இருந்தாலும் யார் தான் டென்ஷன் ஆகிடுவேன். இருந்தாலும் கூட சீரட் பிடினா கொடுக்குறான், வாங்கிக்கிறான், பிடிக்கிறான், ஐய கொடுத்துட்டு வேணும்னு அவனே பயந்துருவான். நம்ம சரக்கு அடிலான்னுவான், கூப்பிட்டு வச்சு சரக்கு அடிக்கிறான், டான்ஸ் வந்து ஆடுறான், கூட சார்ஜை போட்டுன்னு வந்துடுறான். வரையறதுக்கு முடியாது. ஆணவம் தான் வரையறதுக்கும். நான் ஒரு துறவி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அவன் யார்? அவன் நான் ஒரு டாக்டர் சொல்கிறவன் யார்? நான் ஒரு இன்ஜினியர் சொல்கிறவன் யார்? நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் சொல்கிறவன் யார்? நான் எம்டின்னு சொல்கிறவன் யார்? நான் சூத்த வெட்டி பொழிப்பு நடத்திக்கிறேன்றவன் யார்? எல்லாம் யார்? எங்கேருந்து வந்தது அது? நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அவன் யார்? இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் திமிரா சொல்கிறதுக்கும் வித்தியாசம். ஒரு ஏழை தன்னை ஏழைன்னு சொல்கிறது கூட ஆணவம் தான். எப்படி முடிவு பண்ணான் அவன்? எப்படி நான் ஏழைன்னு சொல்கிறேன்? பெருமை, நான் ஏழை தெரியுமா அப்படின்னு. அது ஒரு பெருமை. என்னை விட ஒரு பணிவானவன் இல்லவே இல்லை. என்னை விட நான் இப்போது உங்களுக்கு சொல்ல வந்தது என்னவென்றால், ஆணவம் உச்சம். அன்பு சகோதரர்களே, என் அழகிய சகோதரிகளே, சகோதரன் அன்பானவன், சகோதரி அழகானவன். உனக்கு புரியவே புரியாது. ஆனா என்ன சொன்னான்? ஏன் அழகான ஆண்களே அன்பான சகோதரிகளேன்னு சொல்ல? என்னையா சாதாரணமாக தானே பேசணும். நான் இது வரைக்கும் உங்களுக்கு குண்டலினி யோகத்தை பற்றி சொன்னேன். இப்போ வேற ஒன்று சொல்ல போகிறேன். திருவண்ணாமலை ஒருத்தன் சாமியாராக போயிட்டு காவி போட்டுன்னு சுற்றினுக்கான். ஆணவனா அவனை போய் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆணவனாக்கா பேசுவான், அவனுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. என்ன ஆசிரமம் கட்டுற நான் பார்க்குறாங்க, என்ன வசதியாக அவன் எப்போ தானே நீ பேசிட்டு எந்த கேமரா தானே உனக்கு வச்சுக்கிறான்னு கேட்டாக்கா அதுவும் சொல்ல மாட்டான். நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சனியை விட்டேன். ஒரு கால் நேர்மையானவனாக இருக்கலாம் தானே. ஒரு கால் இந்த ஆணவத்தில் அலையிற ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த வழியிலும் சிக்க மாட்டான். ஆனால் நான் சொல்லிட்டு இந்த பீச்சு கேட்ட பிறகு உங்களால் என்ன பண்ண முடியாது, பீஸ் வேஸ்ட்டுண்ணே நேராகவே சொல்லிட்டு வந்துடுங்க, நீ பாவம் பண்ணி ரொம்ப பாவம் மாட்டினேன் அப்படின்னு. ஏன்னா இருந்தாலும் போய் பேச்சை கேளு மாட்டினேன் அப்படின்னு. படாது அப்படின்னா யார் அவரு? வந்தவுடனே ஒருத்தர் வந்தவுடனே ஏந்துப்பார். எதுக்குண்ணே? கற்றுக்கினாராம்மா. பெரியவங்களுக்கு என்ன பண்ணணுமா? மரியாதை கொடுக்கணுமா? என்ன பண்ணுறாராம்மா? மரியாதை கொடுக்குறாராம்மா. ஆணவம் இப்போ மரியாதை கொடுக்குறதாவும் திமிரு. ஏந்து உட்காந்துக்கிறது.
ஏந்தது வேறு எதுக்கான கூட இருக்கும். ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிற மாதிரி தட்டு உட்காரலாம், கால் மர்ச்சி ஜெயின் கூட ஏந்து நிற்பாங்க. யாருக்குன்னா வணக்கம் பண்ணேன், யாருக்குன்னா என்ன பண்ணேன், வணக்கம் பண்ணேன். கண்டுபிடிச்சிடலாம் ஆணவமாகறானா இல்லையான்ட்டு. அவனும் உன்ன மாதிரியே பண்ணுறான்னு வச்சுக்க, ஆணவமாக பண்ணுறான்னு அர்த்தம். அவன் ஸ்டைல்லேருந்து மாறலைன்னா அவன் ஆணவமாக இல்லை. டக்குன்னு இப்படின்னுவான், இல்லை வணக்கம் ஏன்னுவான், இப்படின்னுவான். அப்படி என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக யாரால் பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரி ஆணவம் நிறைய வந்தது. மதம் ஊரில் மத பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்களா, யாரை பார்த்தாலும் பிரதர். ஆமாம், அவர் எவ்வளோ பேச இருந்தாலும் அங்கிள் கூட பிரதர் தான். அப்புறமா தான் நம்ம இவ்வளோ கேவலமாயிட்டோமான்னு எனக்கு ஆணவம் வந்ததுனால தான் நான் என்ன பண்ணேன், கற்றுக்கின உடனே எனக்கு ஒன்று வரும் பார்த்தியா, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஒரு திமிரு வருது இல்லை, அது பேர் என்ன, என்னால் முடியணும் ஒன்றே ஒன்று வருது பார்த்தியா, என்னால் முடியணும் ஒன்று நான் தான் எஞ்சி போகிறேன். ஆணவம் யாரை அழிக்கும் ஃபஸ்ட்டுன்னா என்ன தான் அழிக்கும், வேறெல்லாம் அழிக்காது. நான் நினச்சிக்கிறேன் என்னுடைய ஆணவத்தில் மற்றவங்க அழிஞ்சிருவாங்கன்னு. ஆணவம் வந்தால் நான் தான் அழிய போகிறேன், வேறு யாரும் அழிய மாட்டாங்க. ஆணவம் முதல்ல யாரை தான் அழிச்சிடும், முதல்ல நான் தான். நான் என்னை பாதுகாத்துக்கணும்னா நான் ஆணவத்துக்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கணும். கண் இமைக்கும் நொடியில் எதுவும் நடக்குன்னு வேற அர்த்தத்தை பாடியிருப்பார். நான் ஒரு புக்கில் நன்றி உணர்வில் எழுதியிருப்பேன், கண் இமைக்கும் நொடியில் ஆணவம் உள்ளே போயிடும். நன்றி உணர்வில் சொல்லி வச்சுருப்பேன். நல்லது மாதிரி இருக்குது, ஆணவம் போவோம் எல்லாருக்குமே. ஒரு மனிதன் முட்டாளாக அந்த அறிவாளி ஆகிறான்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நடக்கும் பற்றியா, அதுக்கு பேர் ஆணவம். கற்றுக்கும் போது கற்றுக்கணுன்றது ஒன்று வருது இல்லை, அது பேர் ஆணவம். அது ஒன்றும் ஆணவம் வரவே இருக்காது. ஆணவமே வரலைன்னா அவன் மனுஷனே கிடையாது, மனுஷனாக ஆகல அவன். விலங்குக்கு ஆணவமே வராது. ஏன், அது விலங்கு, அதனால் அதுக்கு என்ன வராது, அது கற்றுக்கவும் முடியாது. ஆனால் கற்றுக்கணுன்னு ஒரு திமிரு வருமா, ஆணவம் வருமா, அதை ஒன்றும். அதுதான் பெரிய விஷயமே. இங்கே என்னென்ன பிரச்சனைன்னா, நான் ஒன்று கற்றுக்கினேன்னு ஒன்று எனக்கு ஒன்று திமிரோ ஆணவமோ வருது, அதை நான் விடுறதில்லை, வச்சுக்கிறேன். டாக்டர் ஆகிட்டேன், இன்ஜினியர் ஆகிட்டேன், வக்கீல் ஆகிட்டேன், இன்னும் பிற ஏதோ ஒன்று ஆகிட்டேன், சாமியார் ஆகிட்டேன், குருவாகிட்டேன், துறவி ஆகிட்டேன், நான் புக்கு எழுதுறவன் ஆகிட்டேன், பேசியாளர் ஆகிட்டேன், பாட்டு எழுதுறவன் ஆகிட்டேன், இசைஞானி ஆகிட்டேன், இல்லை ஏதோ ஒன்று ஆகிட்டேன். அவள் தான் ஆகிட்டேன் நான். முடிஞ்சிச்சு, என் கதை முடிஞ்சிச்சு, எனக்கு கதை இட்டாங்க, அவள் தான். ஆமாம், நானே என்ன பண்ணிப்பேன், மண் எடுத்து தள்ள போட்டு திஞ்சுன்னு வைப்பேன். ஆமாம், கலராக ட்ரெஸ் போட மாட்டேன், மீசையெல்லாம் எடுத்துருவேன், மொட்டை வச்சுப்பேன், எங்கே போனாலும் போய் என்ன பண்ணுவேன், வேறு மாதிரி பேசுவேன். அப்படியே பார்ப்பேன் யார் வேணாலும் காலைல உள்ளே என்னான்ட்டு. என்னை பார்த்தோன்னே யாரும் ஏந்துக்கலாம் கோபமாக இருப்பேன். எனக்கே ரத்த கொதிப்பு வந்துடும். ரத்த கொதிப்பு எங்கள் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஏன் புரியுதா? ஆனால் ஒன்றா செய்யும், ஒரே எடுத்துக்கும். முடிஞ்சிச்சா கதை? புரியுதா? பீஸ் வேஸ்ட்டு. அதனால் பொன்னாடி மதிக்க மாட்டா, புள்ள மதிக்காது, குடும்பம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் பெருசாக பேசின்னு இருக்கும். நமக்கு தான் தெரியும் பாவம் பின்னாடி ஃபுல்லாக ஓட்டன்ட்டு. அந்த மேடை தொழிலாளி பாவமாக இருக்கும். அவர் அப்படி இப்படின்னு பேசுவார், பாதி மீங்குவார். மாடு என்னோட பெருசில் நான் சாப்பிட மாட்டேன்னு திடீர்னுட்டு. மாடு பெருசாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டேன். நெல் குத்தம் உண்மையோட இருக்குது, ஏன்டா சாப்பிட்றேன்? நான் உரிசி நான் நிற்கிது, இது உரிசி ஒன்று இன்னும் வாயில் வச்ச மாதிரி பேசிக்கிறேன். யாரோ உரிசி வாயில் வச்சுட்டுக்கிறாங்க அவனுக்கு. இப்போ இது ஆணவமாக நீ புரியும் உனக்கு. ஏன் நான் அப்படி பேசும்போது உனக்கு ஆணவமாக புரியா? எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு, உரிசி வாயில் வைப்பாங்க. உனக்கு புரிஞ்சதுனால நெல்லை உரிச்சி ஊற்ற வாயில் தானே வச்சாங்க, உனக்கு அப்படி புரியவே புரியாது. நான் உரிச்சி வச்சாங்கன்னு என்ன ஆகிடும், நீ எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ அந்த மீட்ரு அப்படி போகும். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் போனால் என்ன சொல்கிறார், சரியாக தானே சொல்கிறேன். இது எங்கே ஆணவம் வந்துச்சுன்னு ஒருத்தர் கன்ஃபியூஸாகவே ஆகிட்டு இருப்பான், ஒருத்தர் ரொம்ப தெளிவாக ஆகிட்டு இருப்பான், ஒருத்தர் இங்கே கமாண்டே நான் போடா அப்படின்ட்டு. அவன் எல்லாம் மறைச்சி வச்சுன்னு எட்டி போட்டு மேலே வேஷ்டி கட்டி மேலே பண்ணின்னு வரவும் வந்துட்டு இருக்குது. அப்போனா அவன் எக்ஸ்ட்ரா கண்ணு வச்சு எதை பார்த்துக்கிறான், போடா அட மூஞ்சி கண்ணுக்கு அதெல்லாம் போடா கண்ணு, போனா வாய். அது புனிதமான உறுப்பு, அசிங்கமாக அங்கே போய் சொல்லுங்கிறான். அது ரொம்ப புனிதத்தின் உச்சம். இவனுக்கு நம்ம குத்துடுற மாதிரி போடா. அப்புறமா உணரத்தில் போடுறான். சிரிப்பு காட்டுதுன்னே வருது சில பேர். சிரிப்பு ஆணவம் வந்தால் உனக்கு கோவம் வந்துடும். நீ ஆணவம் வந்தால் உனக்கு என்ன வரும்? ஏன் நீ வரையறுத்துக்கின கோபம் எங்கே வருதுறான்னு கேட்டியானா, ஆணவமாக இருக்கிறவனுக்கு தான் கோபம் வரும். ஆணவமாக இருந்ததுன்னு கோபமே வருது. ஆணவம் பட்டால் தான் என்ன வரும் உனக்கு கோபம் வரக்கூடாதுன்னா சும்மா ஆணவப்படக்கூடாது, கோபம் வராது.
ஆணவ கொலை எதனால? கோபத்தினால. கோபம் எதனால வந்துச்சு உனக்கு? ஏன்? நான் ஒரு டாக்டர் என்னை பார்த்து யோ நீ என்ன பெரிய டாக்டரான்னு கேட்டு போற அவனை. ஆணவம் இல்லைன்னா ஆமாங்க நான் ஒரு டாக்டர் தான், நான் வந்து கடவுள் கிடையாது. ஆணவம் இல்லைன்னா அவங்க சொல்கிறது புரியும் அவனுக்கு. ஆணவம் வந்தால் புரியாது. நீ வேறு அங்கே போன்றுவான். ஒரு வக்கீலை பார்த்து நீ எல்லாம் ஒரு வக்கீலான்னு கேட்டு பாரு, தலைகீழாயிடுவான். அப்படின்னா இருக்குது அவருக்குல்ல. ஒரு பொம்பளை பார்த்து நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டு பாரு, அவளுக்கே சந்தேகம் வந்துடும். அப்போ பெண்ணுன்றது கூட அவள் என்ன வாங்கி வச்சுக்கிறா? ஆணவமாக வச்சுக்கிறா. ஆம்பளை பார்த்து ஆம்பளையான்னு கேட்டா டென்ஷன் ஆகிடுவான். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தான் பீஸ் வேஸ்ட்டு. புரியுதா? அப்போ ஆணவம் எங்கே இருக்குதே? மனுஷனாகிட்ட உடனே கற்றுக்கின திமிர்லேயே நின்னதுனால ஆணவத்தை கடக்கலை. அதனால் சராசரி மனிதர்கள் நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஆணவத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்? அது அறியாமைன்னு இன்னொன்று வெளிப்பாடு. வரையறுத்தவங்க தான் ஆணவத்தோடு இருப்பாங்கன்னா அவங்க அந்த மாதிரி வரையறுத்துக்கிறாங்க. வெளியே தெரியாது. என்ன தெரியாது? ஆமாம், சில பேர் தூங்கும்போது கூட ஜட்ஜாகவே தூங்குவாங்க. ஜட்டி போட கட்டி கூட ஒரு ஜட்ஜின்னு நினச்சின்னு இருப்பார். அது அழகிய இலையில பாட்டு பாடினுக்கும். அவர் என்ன நினச்சின்னு இருப்பார்? அவர் என்ன நினைக்கல? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. ஏன் மனிதனுக்கு தெரியல? ஆணவம் உச்சிக்கேறிச்சு. பணம் வந்துச்சுன்னா ஆணவம், நல்ல பொருள் வந்துச்சுன்னா ஆணவம், புகழ் வந்துச்சுன்னா ஆணவம். முதல்ல எதுதான் வருது? ஆணவம் வருது. அவள் தான் அவர் கனவு. ஆணவம் தான் அவர் கதை. முடிஞ்சிச்சு. ஆணவம் அவம் செய்வார் அப்படின்ட்டு. அவத்துக்கு பேர் ஆணவம். உண்டான அவத்துக்கு பேர் என்ன? தவம் செய்வார், தன் கருமம் செய்வார். அவம் செய்வார், அந்த அவம் தான் ஆணவம். அவம் எதனாலன்னா அவன் கற்றுக்கிறதுனால தான். கற்றுக்கவே இல்லைன்னா அவன் எப்படி தான் இருந்திருப்பான்? விலங்காக தான் இருப்பான். கற்றுக்காதவங்கிட்ட ஆணவமே வராது. கற்றுக்காதவங்கிட்ட என்ன வராது? ஏன் வராது? தெரியாது. கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட போனேன் நீ ஆணவமெல்லாம் பேச முடியாது. அவங்க ஆணவம் வா நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னுவாங்க. வாங்க போங்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, நல்லா இருந்தா, உங்கள் ஊரில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்வாங்க. நமக்கு தான் டென்ஷனாக இருக்கும். நான் சேகரா என்ன ஒரு பேர் சொல்லுவானே அவன் இந்த படத்தில். ரவி வராரு, இன்னும் வராரு, அவர் போகிறாரு, மோகன் வராரு, மோகன் போகிறாரு, மரியாதை இல்லாமே ரே. சார் வராரு, சார் போகிறாரு சொல்லணும்ல. எப்போ பார்த்தாலும் மோகன்றே புடவை சுற்றின்னு வந்து நிற்கிறேன். இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன். என் பேரை கூட என்ன பண்ணாத நீ. அம்மா வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, சும்மா கண்டவங்கிட்ட போய் மோகன் வரார், மோகன் போகிறாருன்னு சொல்ல மாட்டேன். மோகன் வரான், மோகன் போகிறான்னு சொல்கிறேன். ஒரு மரியாதை இல்லை. யாருன்னா வந்தாக்கா பேசுகிற கெஸ்ட் வந்தால் எட்டி பார்க்குறேன். வரையறதுனால வந்த பிறரை வரையறுக்குது. இப்போ என்னை எல்லாரும் மரியாதை குறைவாக நடத்தலாம். எங்கள் அப்பா காலில் நான் விழுவேன், எங்கள் அப்பா என்னை பேர் சொல்லி கூப்பிடலாம், எல்லாம் ஓகே. ஆனால் நீ கோவிந்தசாமிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே வயசு தான். கோவிந்தசாமி எங்கள் வீட்டு வேலைக்காரன். கோவிந்தா, அப்பாவா அப்பா. இது கூட என்ன தான்? யாரை வரையறுத்துக்கிறான் அவன்? எதிராளி இப்படி இருக்கலாம். பியூன் அவர். டேய் வா, இவனோட பெரியவர் வயசில், வாழ்க்கையில், எல்லாத்துலேயுமே. கலெக்டர் ஆகிட்டாரம்மா, புள்ள வயசு அவனுக்கு. அவன் மெதுவாக சொல்லுவான், சார் திருவள்ளூர் கலெக்டர் எங்கள் பிள்ளை தான், நான் பியூனாக தான் இங்கே வேலை செஞ்சுக்கிறேன். ஆனால் என் பிள்ளை என்ன வாங்கிக்கிறேன்? கலெக்டர் ஆகிக்கிறேன். என் பிள்ளை எல்லாம் அப்படி தான் கூடுவான் பொழுது. இல்லை கலெக்டர் ஆகிட்டா திமிர் வந்துடும் பொழுது. கூலாக சொல்லுவார் அவர். ஏன்? இன்னொன்று இருக்குது. கலெக்டர்கிட்ட போனால் நம்ம கலெக்டர்னு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடலாம். கலெக்டர் என்ன பண்ணலாம், என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு அவரே வரையறுத்துன்னு நிற்பார். அதை அவனும் ஒத்துன்னு நிற்பான். எதிராளியே வரையறக்கூடாது, அவங்களும் மனிதர்கள் தானே. எல்லாருமே நீ வாடா போடான்னு பேசலாமான்னா கூட தானே. சின்ன பையன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வந்தான், SS சார்ஜ்மேன் ஆகிட்டான். பாலு அவன் பேர். அவன் என்னை பார்த்து, சிவா இங்கே வா, என்ன பண்ணுகிறேன் என்ன. சிவா இங்கே வா மாட்டினாரு. என்ன பாலு, என்ன ஆச்சு உனக்கு, என்ன வேணும் அப்படின்னா. பாலுன்னு பேர் சொல்கிறேன். உன் பேர் பாலு தானே,
நேராக போயிட்டு ஒரு டீமுக்கே சொல்லிட்டான். WM, AWM, SME எல்லாம் கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்க. போனேன் உள்ள ரூம்குள்ளே. அவங்களாம் ஆஃபீஸருங்களாமே. பாலுன்னு கூப்பிட்டீங்க. கூப்பிடல சார் நான். அவங்க அப்படியே மூஞ்செல்லாம் ஈயா இல்லை. அந்த உட்காந்துக்கிறவங்களாம் அப்படியே கம்மன் ஆகிட்டானுங்க. உன்னை பாலுன்னு தானே கூப்பிட்டேன், கூப்பிடலையே இல்லை. அவனுக்கு தெரியுமா பண்ணிட்டானுங்க, தம்பி உன்னை பாலுன்னு தானே கூப்பிட்டாரு. ரிகார்டட் எவிடன்ஸ் நான் பேசிக்கிறேன், நடந்துருக்குது ICFல. எல்லார் பேரும் சொல்லுவோம். இப்போ கூட பாலு இருப்பான். இப்போ எனக்கு ஆனோம் அப்படி தானே. எனக்கு என்ன, ஒரு மனுஷன் என்ன பேர் சொல்லி கூப்பிடணும், என்னை யாரும் என்ன பண்ண முடியாது. என்னை பேர் சொல்லி கூப்பிடலன்னா நான் என்ன பண்ணலாம்? அவனை பேர் எதுக்கு வச்சுக்கிறாங்க? அப்படி தானே. என்னை ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டான்? என்னை ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டான்? எனக்கு ஒரு பேருக்கு எதுக்கு கூப்பிட்டான்? நான் ஏன் அப்படி கூப்பிடணும்? இல்லைன்னா 307, 507, 203 என் டோக்கன் நம்பர் சொல்லியிருக்கணும். 1124, 113, 114, 705. எனக்கு டோக்கன் நம்பர் ஒரு கிரேடுக்கும் குத்துன்னு வந்துக்கிறாங்க. டோக்கன் நம்பர் சொல்லி கூப்பிட வேண்டியது தானே. நானும் அவனுக்கு ஒரு டோக்கன் நம்பர் இருக்குது, அது சொல்லி கூப்பிட்டுருப்பேன். 0011. ஏன் அங்கே எல்லாருக்குமே டோக்கனு கார்டு அடிக்கும்போது டோக்கன் நம்பர் போட்டுருக்கோம். ஒரு டோக்கன் நம்பர் கூப்பிடு, பேரை கூப்பிடு. நானும் அப்படி தானே கூப்பிடணும். என்ன கதை இவனுக்கு? என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? பிரச்சனை எங்கே? முதல்ல நான் ஆணவத்துக்கு அடிப்பஞ்சது தான் தப்பு. நான் எதிராளி ஆணவத்தை வளர்க்குறேன் பத்தியா, அதுவும் கூட என்னுடைய குற்றம் தான். புரியுதா? ஒரு முதலியாரை நான் ஏன் முதலியாரை வச்சுக்கிறேன்? அவன் மனுஷன் தானே. ஏன் என்ன முதலியாரை பார்க்க சொன்னால் நான் ஏன் பார்த்தேன்? அவன் நாடாருன்னு சொன்னால் நான் ஏன் கம்முனுக்கணும்? நாடாருன்னா அவன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இது? நான் ஏன் அவனை ஒத்துக்கினேன்? அதுவும் ஆணவம் தான். அறியாமை கலந்த ஆணவம் அது. அது என்ன ஆணவம்? உன்னை அறியாமலேயே உனக்கு இருக்கிற ஆணவம். நீ உன்னை முட்டாள்னு சொல்ற பாரு, அது கூட ஆணவம் தான். என்ன உன்னை நீயே தாழ்த்திக்கிறிய, அதை விட ஆணவம் இல்லை. அதை விட ஒரு அசிங்கமான ஆணவம் இல்லை. யார் அசிங்கப்படுத்திக்கிற? உன்னை அசிங்கப்படுத்துகிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. உன்னை கேவலப்படுத்துகிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. யாருன்னா உன்னை எப்படி கூப்பிடணும்னா நீ முடிவு பண்ணணும். இல்லை அவங்க கூப்பிட்டா ஒத்துக்கணும், ஒத்துக்கலன்னா பேசணும். நான் உங்களை எப்படின்னா தப்பாக கூப்பிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ண, என்ன கேட்கணும். ஐயா என்னை இப்படி கூப்பிடாத, என்னை இப்படி என்ன தம்பின்னு கூப்பிடாத, வாடா போடான்னு என்னை கூப்பிடாது. சொன்ன தப்பு கிடையாது, நான் ஒத்துப்பேன். இது பிரச்சனை கிடையாது. ஏன் உன்னை கூப்பிடணும், அவ்வளோதான். அதுக்கு எப்படி கூப்பிட்டுக்கலாம்? ஏன் அது உன் இஷ்டம் தானே. உனக்கு சொல்லுன்றேன் நான். உனக்கு என்ன உரிமை இருக்குது? உன்னை யார் எப்படி கூப்பிடணுன்ற சொல்கிற உரிமை உனக்கு இருக்குது. இங்கே ரேடியேட்டர், இந்தியன் ரேடியேட்டர்னு ஒன்று இருந்தது. அங்கே வந்து ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இன்ஜினியர். அவர் போனவுடனே அவர் என்னோட பெரியவர். அவர் வந்து என்ன டாய் சிவா அப்படின்னுவார். டாய் ஸ்ரீராம் அப்படின்னா நான் டாய்ன்ற என்ன, நீங்களும் டாய் தானே சொன்னீங்க. நான் வந்து சார் போட்ட மாதிரி சொன்னீங்கன்னு நினச்சிங்கன்னா, நீ சின்ன பையன் அதனால் டாய் என்ன, நீ பெரிய பையன் அதனால் டாய் என்ன, நான் பெரியவங்களெல்லாம் அப்படி தான் டாயின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு அப்படி பார்த்தாரு. இப்போ உன்னை நான் என்ன கூப்பிடணுன்னாரு. நான் உன்னை என்ன கூப்பிடணும்னு நினைக்கிறியோ அப்படி கூப்பிடணும். சாருன்னாரு. சொல்லுங்கள் சார். நான் உன்னை எப்படி கூப்பிட்றேனோ அப்படி நான் கூப்பிட்ற உரிமையோட தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் உன்னை எப்படி கூப்பிட்றனோ அப்படி நீ என்ன பண்ணலாம், என்ன கூப்பிடலாம். நான் உன்னை வாடா போடான்னா நீ என்ன பண்ணலாம், வாடா போடான்னு சொல்லலாம் பொது வழியில். என் பிள்ளை நான் வாடா போடான்னு கூப்பிட்டா அவனை என்ன வாடா போடா சந்தோஷம் தான் பட்டுப்பேன் நான். ஏன் குழந்தையெல்லாம் என்ன எப்படி கூப்பிட்டுருக்கான்? அப்பா டாடி வாடா கூப்பிடாம இருந்திருப்பான். கூப்பிடலனா தான் பிரச்சனை. இனி கூட என் பொண்ணு வாடா போடா தான் என்னடா குடிக்க போகிற? வாழ்கிறவனுக்கு என்ன இல்லை, வார்த்தையில் பிரச்சனைக்கு தான். என்ன ஆணவம் என்ன பண்ணுது? அப்பான்ற ஆணவம் என்ன பண்ணுது? ஒரு அப்பா மரியாதை இல்லை. மோகன் சொன்ன மாதிரி தான் இங்கே உல்ட்டா வாங்கிட்டுக்கிறாங்க. அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க என்ன போய் பேர் சொல்லி கூப்பிட்றேன். வசந்தா வரா, வசந்தா போறான்னு சொன்னுக்கிறேன். வசந்தா மேடம் வராங்க, வசந்தா மேடம் போறாங்கன்னு சொல்லுடா மோகன் சொல்லியிருப்பாளா இல்லையா? அவ ஃபஸ்ட்டு வந்திருந்தா கதையை திருப்பி போடு. புரியுதா? புள்ள அப்பா வரையறுத்தாலும் அப்பா பிள்ளைய வரையறுத்தாலும் கூட தப்பு தான். அப்போ வரையறுத்தலும் ஆணவம் தான். இப்போ எனக்கு 2 கை இது. யாரோ வராங்க, இந்த கையில் நான் சாப்பிட்டுனுக்கிறேன். வந்தவொடனே தண்ணி குடிங்கன்னு தண்ணி இப்படி எடுத்து கொடுத்துட்டு, மரியாதை இல்லை பீச்சாங்கையிலே குடிக்கிறேன். சாப்பிட்டுனுக்கிறேன். போய் கையை கழுவி எத்தனை வரத்துக்குள்ளே உனக்கு
அப்படின்னுங்கிற, கொக்கு செய்வ கொக்கு பாட்டு பாடுறேன், நீ செத்துறே போறேன்னு என்ன பண்றேன் நான்? தண்ணி எடுத்து கொடுக்குறேன், நீ பீச்சாங்கி பாக்குறே, நானா பீயை கலக்கியா தொய்ய விட்டா உள்ள விட்டு கையை கழுவாமையா சாப்பிட்டுப்பேன். சரியா தப்பா சரியா தப்பா? இப்போ பீஸா கையில் தண்ணி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? வாட் ஹேப்பன்? நான் மதத்தை பச்சேன், மதத்தில் அசிங்கத்தை பார்த்தேன், அதை சொன்னேன், டென்ஷன் ஆகிட்டான். அவன் சரின்னு நினச்சிக்கிறது நான் தப்புன்ட்டேனாமா. நீ சரின்னு நினச்சிக்கிற மாதிரி நான் தப்புன்னு நினச்சிக்கலாமா? நினச்சிக்க கூடாது. உனக்கு உரிமை இருக்குது இல்லை சரின்னு நினைக்கிறதுக்கு, அதே உரிமை எனக்கு. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நீயும் மனுஷன் நானும் மனுஷன். உனக்கு சரின்னு புரியுது, எனக்கு தப்பாக புரியுது வாய்ப்புக்குதா இல்லையா? நான் அந்த உப்புமாவை கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிறேன், மிளகா ஒன்று எடுத்து டக்குன்னு கட்சி பக்கத்துக்கு ரொம்ப பொட்டுன்னு வச்சிட்டான். ஏன் அல்சர் வந்துடும் மிளகா கடிக்கிறேன்றான். நானும் திருப்பி வச்சிட்டேன். ஏன் நான் சப்புனுக்குதுன்னு சாப்பிட்டுக்கிறேன், அல்சர் வந்துடும். அவர் உரிமையில் வச்சார், நானும் என்ன பண்ணிட்டேன், எங்கடா அப்படின்னாக்கா ஸ்டேஷனில் யாரோ முன்பின் தெரியாதவங்க இல்லை, நண்பர்கள் தான். நான் உன்னை எவ்வளோ நல்லதுக்காக வச்சேன், 4 பேர் முன்னாடி வச்சியே. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? 4 பேர் முன்னாடி அவர் வச்சு அவர் தான் பெரிய ஆளுன்ட்டு. நான் தானடா உன்னை திருத்தணிக்கு இட்டுன்னு போகிறேன், இட்டுன்னு போ. அதுக்காக மிளகா நான் தானே கடிக்கணும். ஏன் மிளகா யார் கடிக்கணும்? நான் தானே கடிக்கணும். உப்புமா கப்புனுக்கு நீ திருத்தணிக்கு இட்டு போகிறேன், எனக்கு பொங்கல் வாங்கி கொடுக்கணும்ல. உப்புமா வாங்கி கொடுத்த, காரம் இல்லாமல் உப்புமா இருந்து ஒரு மிளகா தான் அதுலேயே இருந்தது. ஏன் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். சரி தப்பில் மாட்டினாலும் கச்சா சரி தப்புக்கே எங்கே போனான்? அப்போ ஆனவனா என்னன்னா, நான் விசேஷமானவன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது. விசேஷமானவன் தான் நீ, ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் ஆனவன் இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. நீ யார் தான்? விசேஷமானவன் தான். நீ படித்தாலும் படிக்க கட்டியும், நீ வேலை செஞ்சாலும் வேலை செய்ய கட்டியும், நீ செய்தி தொழில் எந்த தொழில் செஞ்சாலுமே நீ யார் தான்? விசேஷமானவன். இதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த மனிதனும் யார் தான்? மனிதனாக பிறந்துட்டாவே யார் தான்? விசேஷமானவன் தான். இந்த சந்தேகப்படுறதுக்கே கிடையாது. யாருமே இங்கே விசேஷம் இல்லாத யாரையும் கடவுள் பச்சே இருக்க மாட்டான். எது புல்லு பூண்டெல்லாம் கூட விசேஷம்னா நீ யார்? நிற்கிற, நடக்கிற, பார்க்குற, போகிறன்னா யார் தான்? விசேஷம்தான். நிரூபிக்கிற முயற்சியில் இறங்கினவொன்னே என்ன ஆகிட்ட? எதுக்கு நீ துறவியாக இருந்தால் இதுன்னு போய் எதுக்கு வீடியோ வந்து பேசிக்கிறேன்னு கேட்குறேன். நான் என்னத்தை பேசிக்கிற? உனக்கு தெரியும் தானே பேசிக்கிற. தெரியும்னா தெளிவாக டக்குன்னு சொல்ல. ரொம்ப நேரமாக பேசிக்கிற. பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேசுவானுங்க. என் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ போய் பார்த்து பாருங்களேன். சனி எப்போ தாண்டா முடிப்பேன்னு இருக்கும். எதனா ஒரு இல்லை ஸ்கிப் பண்ணுவீங்க, தள்ளி விட்டுருவீங்க, வெறுப்பாயிடும். என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்துட்டிங்கன்னா வேறு வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நேற்று வரைக்கும் ரசிச்சிருந்த அந்த ஆளை முகம் சுழிப்பீங்க பார்த்தோன்னே. ஏன் உப்பு சப்பலாமல் பேசிக்கினேங்கிறான்? இதெல்லாம் எனக்கு எதுக்கு? முன்பு ஒரு காலத்தில் முருங்கை மர காட்டுக்குள்ளே தந்திரம் மிகுந்த நெறி வாழ்ந்து வந்து தேவையா எனக்கு? இல்லை வெறுப்பாக இருக்கு. எத்தனை வாட்டி சொல்லி நிற்பீங்க? குழந்தைகிட்ட காய கதை திரும்ப திரும்ப சொன்னான்னா ஆவான். எத்தனை வாட்டி சொல்லு, வேறு கதை சொல்லணும். இல்லடி இந்த காக்கா வேற, ஏன் குருவி சொல்லு, கொக்கு சொல்லு. குழந்தைங்களுக்கே பிடிக்காது, வளர்ந்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத ஆளுக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையே பாடின்னு இருப்பாங்க திரும்ப திரும்ப. அதுவும் என்ன தான்? ஏன் நான் அதை பண்ண பெரிய ஆள், நேரே பெரிய ஆள். நான் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சா யார் தான் நான்? இப்போ பெரிய ஆள் நம்ம ஊரில் இருந்தால் பெரிய ஆள் இல்லை. ஃபேஸ்புக்கு இதெல்லாங்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு டவுசர் அதே தான் போட்டு தெரிஞ்சுக்கிறானுங்க. ஊரில் எவ்வளோ இருக்குது, போடலாமா இல்லையா? பாவமாயிட்டாங்க. ஆணவமாயிட்டா என்ன ஆகிடுவார்? வாக்கின் அத்தனை வசந்த காலங்களும் கட் பண்ணுறாரு. ஃபுல் குளோஸ்டு, சிங்கிள் டோர் திறந்து வச்சுருப்பாங்க. ஆமாம், வழி இப்போ கது வந்து அவ்வளோ பெரிய அரண்மனை, ஆனால் சின்னதாக ஒரு வழியை போட்டு படுத்துன்னு உள்ளே பூந்து படுத்துன்னு ஒரு பலன் வண்டி பறந்து உள்ளே போய் திரும்ப எழுந்து அந்த போய் திரும்ப கதை திறந்து வரலாமா இல்லையா? ஆனவன்னா இதுதான், கொகைக்குள்ளே பூந்துற மாதிரி தான். அது பெரிய அரண்மனை தான், ஆனால் எப்படி தான் இருப்பான்? நல்ல கட்டில் பீரோ வசதியாக இருக்கும், எல்லாம் பாயை உதிரி போட்டு துண்டை போட்டு பார்த்தா தான் ஆடிடுவான். என்ன பிரச்சனை அவனுக்கு? என்ன பிரச்சனை? அங்கே 10 விதமான பலகாரம் இருக்கும், பஃபே சிஸ்டம் வச்சுருப்பான். ஓடி போய் தயிர் சாதம் தேடும். என்ன ஆயிட்டான்?
நீங்கள் யாரையும் எதுவும் பண்ண வேணாம். உன்னை நீயே தண்டிச்சிக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? இது 4 சேர்ந்து என்ன போதும் உனக்கு வந்துடும். ஆமாம், பரிசு தான். ஆமாம், உன்னை விட ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது. யாரை பார்த்தாலும் வணக்கங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா எப்போ போனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். இவங்க சாப்பிட்றதேவே வேலை எங்களுக்கு. சில பேர்லாம் ஃபோன் பண்ணால் சாப்பிட்டீங்களான்னுவாங்க, நேரங்காலம் தெரியாமல். நமக்கு அது மாதிரி ஆபத்தாயிட்டு போகுதுன்னு எந்த நாட்டுக்காரங்களுக்குனா ஃபோன் பண்ணால் டைம் என்னன்னு பார்த்துட்டு கேட்குறது. நான் கேட்கலனாலும் தப்பு, சாப்பிட்டியான்னு கேட்குறது அவங்க நாகரிகம் வச்சுக்கிறாங்களே, அதுவும் பசி ஆட்டியானுவாங்க. நம்ம பசி எப்படி ஆற்றுருக்கோம்? மொழி வித்தியாசமாகுது இல்லை? திடீர்னு ஒருத்தர் கதைப்போமானுவாங்க. இந்த லாங்குவேஜ் தமிழ் தான், ஆனால் வார்த்தைங்க நிறைய. தமிழில் பஞ்சம் கிடையாது இல்லை, நிறைய வார்த்தைங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். பிரச்சனை அங்கே இல்லை, வார்த்தையில் ஆணவம் இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆணவம் எதில் இல்லை? வார்த்தையில் இல்லை. வாடாப்படான் குப்பத்துலையோ, தம்பின்றதுலையோ, அண்ணான்றதுலையோ, மாமான்றதுலையோ, மச்சான்றதுலையோ இன்னும் பிற வார்த்தைகள் போகிறதுனாலே ஆணவம் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஆணவமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆணவம்னா உங்கள் இதயத்தில், உங்கள் மனசில், உங்கள் மூளையில் ஏற்றிருக்கோம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆணவம்லாம் எதனாலன்ட்டு. என்னை விட ஒரு பொம்பளை உனக்கு கிடைப்பாளான்னு ஒரு பொம்பளை சொல்கிறா ஒரு ஆம்பளை கிட்டன்னா எவ்வளோ பெரிய ஆம்பளை இருக்கும், உள்ள ஆணவம் எவ்வளோ பேசிருக்கும். உன்னை விட வசந்ததுன்னா தப்பு கிடையாது, என்னை விட வசந்து இல்லைன்னு சொன்னால் என்ன அது? தான் நான் உன்னையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதை விட விசேஷம் ஒன்று நீ பார்க்க முடியும். யாரைனா நீ பார்த்துட்டு இவங்க தான் விசேஷம் நீ நினைக்க முடியாதியா? எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று. நான் பார்த்த பல விசேஷத்தில் இது ஒன்று, நான் பார்க்க போகிற பல விஷயங்களில் இது ஒன்று, நிறைய அபரிதமானங்களில் இது ஒன்று, நிறைய அழகானதில் இது ஒன்று, நிறைய அசிங்கமானதில் ஒன்று. நீங்கள் அசிங்கத்தை கூட இதுதான் நினச்சிக்க, இதான்ப்பா அசிங்கத்துலேயே ரொம்ப அசிங்கம்னு நினச்சிக்காதீங்க. அதை விட மட்டமான ஒன்று காட்டுவான் கடவுள். யாரேனா இதுதான் கேவலமானதுன்னு நீங்கள் நினச்சேன்னா அதை விட கேவலமானது ஒன்று இருக்கும். இதுதான் அசிங்கம்னு நீ நினச்சேன்னா அதை விட அசிங்கமான ஒன்று. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நினச்சேன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரும்போது தான் தெரியும். இந்த தைலெல்லாம் எதுக்கு தேய்க்கிறது? தோல் எரிஞ்சிற எரியத்தில் முட்டி வலி காணாமல் போயிடும். என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? தைலம் தேய்ச்சா முட்டி உள்ள போய் என்ன வேலை செஞ்சுது? மேலே தானே தைலம் தேய்ச்சாங்க, அது கடகன்னு முட்டி உள்ள போயிடுச்சா என்ன பண்ணிச்சது? தோலில் எரிச்சலை உண்டாக்கிடுச்சு. கவனம் எங்கே வந்துச்சு? தோலுக்கு வந்துச்சு, முட்டி வந்துட்டோம். இவ்வளோ தான் விஷயம். இன்னும் தையல் தேய்த்து போய் தலையில் தேய்ச்சா என்ன ஆகும்? அதுவும் நெத்தி பொட்டில் இங்கே தேய்க்கணும்னுவாங்க. ஆக்சுவலாக தலையில் தானே வலிக்குது, மொட்டை வச்சுட்டு உள்ள தடவி இருக்குண்ணா. ஏன் கண்ணாடி தேய்ச்சாங்க? நெத்தி பொட்டில் ஏன் தேய்ச்சாங்க? கண் எரியும், கப்பு கப்பா நின்னாயிடா, தலைவலி வந்துடும். புரியுதா எப்படின்னு? நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க? உடம்புலே, நம்ம உடம்பையே நாமளே. உங்களுக்கு சதா சர்வகாலமும் காமம் சந்தை சிந்திக்கிறீங்களே, ஆணவத்தினால தான் தெரியுமா? ஆணவம் இல்லைன்னா நீங்கள் அப்படிலாம் சிந்திக்க வேண்டிய ஆளே இல்லை. அப்படிலாம் நம்ம இல்லவே இல்லை, நம்மளால் முடியாது. ஆனால் கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்க, சும்மா சும்மா கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஏன் கற்பனை பண்ணுறீங்க? ஆணவத்தினால தான். உங்களுக்கு ஏன் எண்ணம் வந்துனே இருக்குது? ஆணவம். ஒரு எண்ணம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் ஆணவத்தினால தான் வருது. ஆணவம் இல்லாதவனுக்கு எண்ணம் வருதே இல்லை, செயல்படுறான் அவ்வளவுதான். தூங்கும்போது தூங்குறான், நிற்கும்போது நிற்கிறான், நடக்கும்போது நடக்கிறான். மற்ற எல்லாருமே ஆணவத்தோடு தான் அலைகிறாங்க. அப்படி சொல்கிறீங்களே என்ன? ஆமாம், எண்ணம் வருது ஆணவத்தில் என்ன? ஆமாம், ஆணவம் இல்லாதவனுக்கு எண்ணம் வராது. ஒரு மனிதன் இறைவனை அடையணும் அப்படின்னு நீ நினைக்கிறான், இல்லை எண்ணங்களை குறைக்கணும், எண்ணமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா என்ன இருக்கக்கூடாது அவனுக்கு? அப்போ அடிப்படை எனக்கு என்ன? இந்த காரை நான் நல்லா ஓட்டுற முடியுன்ற நினைப்பு தான், ஸ்டேரிங் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். நான் காரை வரையறுத்துட்டவன்ற ஒரு இது தான். எதையும் இடிக்குமாறுன்ற திமிர் தான் இடிச்சிட்டேன். பிரச்சனை வராதுன்றதுனால தான் பிரச்சனை வந்தது. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காது உனக்கு? எதுவும்னா வரட்டும், நான் சரியாக ஓட்டுவேன்ற மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ணா? எப்போதும் கவனமாக இருக்கணுன்றதுனால தான். ஆணவம் வந்துச்சுன்னா விக்கல் வரும். தண்ணி குடிச்சுன்னு இப்போ யோசிச்சுன்னு இருப்பேன், என்ன அர்த்தம்? தண்ணியை மதிக்கலை நீ. சாப்பிடும்போது சாப்பாடை மதிக்கவே இல்லை. ஒருத்தரை பார்க்கும்போது பார்க்குறவங்கள மதிக்கவே இல்லை. ஒருத்தரை கூட பேசும்போது பேசுகிறவங்கள மதிக்கவே இல்லை. ஆணவத்தோடே கவனிக்கிற. அடுத்த வார்த்தை இதாக இருக்குன்னு நீ வர நினைக்கிறேன். புரியுதா? ஆனாலும் உனக்கு என்ன நடக்குது? சரியா கவனிக்கல, சரியா தூங்கலை, சரியா சாப்பிடல, சரியா வாழவே இல்லை. நீ ஏன் வாழல? ஆணவத்தினால தான் வாழல. எல்லாத்தையும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்ட, எல்லாத்தையும் தப்பாக்கிட்ட. ஒரு பருக்க சோறு அனாவசமாகிடுச்சு உனக்கு. சாப்பாடும் போது உன் தட்டு சுத்தமாக இல்லை, ஆணவம் சுற்றி அரைஞ்சிருக்குது. ஆணவத்தின் வெளிப்பாடு. உன் செருப்பை மாற்றி விட்டுக்கிற, ஆணவம் தான்.
உன் பண்ணு தப்பாக போடுற ஆணவம் தான். இதெல்லாம் எதனால் ஆனதுன்னு நினைக்கிறீங்க? அறியாமல் கிடையாது, ஆணவம். முட்டாள் தானே ஆணவம் தான். முட்டாள் ஆணவத்தில் தாங்கிறான். ஆணவமாக இருக்கிறோம் முட்டாளாக தான் மாட்டோம். வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கவே முடியாது. ஆணவத்தோட உச்சம் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னா அறியாமையாக வந்து ஆணவமும் என்ன தான் பண்ணா? வாழ்க்கையை கொண்டாட விடாது. தன்னைத்தானே சரி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணாம்? நீ சீர்கெட்டு போகணுன்னா ஒன்றும் பண்ண வேணாம். நான் தான் பெரிய மயிருன்னு மேட்ரு முடிஞ்சிச்சு. மயிராகவே ஆகிடுவேன். என்ன நீ? நான் தான் பெரிய மயிருன்னு நீ என்னவாயிடுவேன்? மயிராக போயிடுவேன். நான் சொல்லித்தரேன், அப்படி இல்லை. ஆளாளப்பட்ட கடவுள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. தனக்கு ஒரு வடிவமே இல்லை, சூன்யமாக இருக்குது. ஒரு பொருளாகவே அது இல்லை, ஒரு பொருளே இல்லை. அது ஒரு பொருட்டே இல்லை. எத்தனை கோடி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லை இல்லை, படைப்புகளுக்கு அளவு இல்லை. வேறு வேறு கிரகம், வேறு வேறு உயிர்கள், வேறு வேறு ஜீவராசிகள், வேறு வேறு டைப்பு. இத்தனைக்கும் ஒரே ஆள் தான். ஒரே ஆள்னா நம்மள மாதிரி ஆள் கிடையாது. அது ஆணவம். ஒரு ஆள்னு வரையறுக்கத்தே தப்பு கடவுளை. ஆனால் நான் உனக்கு சொல்கிற கடவுள்னாவா இருக்குதுன்றேன், சூன்யமாக இருக்குதுன்றேன். இது வரையறுக்கிறதுக்காகவோ நீ திமிருக்காகவோ உடனே எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்ன பத்தியா மாட்டினேன். தெரியுதில்லை, உனக்கு தெரியலையா? இதுதான் திமிரு. கடவுள் திமிரு கிடையாது. ஒத்துக்க முடியுதுங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. வெட்ட வெளியாக இருக்குது. நான் என்ன பண்ணல? பொருளை தான் பார்க்குறேன், நான் வெட்ட வெளியே பார்க்கலன்னு சொல்லணும். நான் என்ன பண்ணல? பொருளை தான் பார்க்குறேன், என்ன பண்ணல? நான் வெட்ட வெளியை பார்க்கல அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் நீ என்ன பண்ணுவ? வெட்ட வெளியை பார்க்குறதுக்கு வெட்ட வெளியாகவே அதுவே வெளிப்படும். அதர்வைஸ் ஆணவக்காரனுக்கு கடவுள் வெளிப்படாது. நான் தயிர் சோறு சாப்பிட்றேன், வெளிப்படாது. நான் திருமணம் பண்ணாமல் வாழ்ந்துங்கிறேன், வெளிப்படாது. நான் துறவியாக போயிட்டேன், வெளிப்படாது. நான் கடவுளையே தேடுறேன், வெளிப்படாது. ஈசனோடு ஆயினும் ஆசையை வெளிப்படாது. ஏன்? திமிரு. தெரிஞ்சுக்கிட்டே திமிருக்காக இருக்குது. நான் குருவாகணும்னு தெரிஞ்சுக்க பார்க்குறேன், வெளிப்படாது. நான் அதை கட்டாயம் தெரிஞ்சுனே ஆயிடுவேன், வெளிப்படவே படாது. ஏன்? அப்படி இல்லை. அது ஆணவத்துக்காக. உன் ஆணவத்துக்கு தீனி போட பார்க்குற, உன் ஏழ்மைக்கு தீனி போட பார்க்குற. இல்லை உன் வசதியானதுக்கு ஏழ்மைன்னா அறிவில் முட்டாளாகிற அத்தனை பேர் யார் தான்? அது ஆணவத்தில் தேடவே முடியாது. ஆணவத்துக்கு அகப்படாது, ஆணவத்துக்கு அப்பாற்பட்டது. ஆணவத்தை எப்படி விட்றது? இதனாலே விட்டுலாம், ஈஸி. எதுக்கு வரைய எடுத்துக்கணும்? தூங்கும்போது எப்படி இருந்தேன் நான், அதே மாதிரி வாழ வேண்டியது தானே. எது கிடையாது அதை மாட்டிக்கோ, எது கிடையாது அதை சாப்பிட்டுக்கோ, எது கிடையாது அதை கூட இரு. இதில் எதனா பெஸ்ட் இருக்குதுன்னா, சான்ஸ் இருக்குதுன்னா பஃபே போனால் அதில் தேர்ந்தெடுத்து சாப்பிடு. ஒரு நாள் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு நாள் பீஃப் சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு நாள் ஃபோர்க் சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன பிரச்சனை? நாங்கள் பன்னிக்கறியே சாப்பிட மாட்டோம், அதாவும் பிரச்சனை. மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம், அதையும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? என்ன எனக்கு நான் இன்னும் இவன் சொல்கிறான்ட்டு அதுவும் அவன் சொல்கிறான்னு இல்லை. நான் ரெண்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? சிக்கன் சாப்பிட்டு பார்க்குறேன், இல்லை கத்திரிக்காய் தொக்கு, சைவமும் சாப்பிட்டு பார்க்கலாம், பொடலங்காய் கூட்டு செய்வோம். எப்படி இதுன்ட்டு இது வரைக்கும் இல்லவே இல்லை. அது என்னவோ கலராக போட்டு தயிர் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்களே, என்னவோ வேவாது மாதிரி இதே காலம். மிளகாத்தூள் வாசனையே வரலையே, மஞ்சளே இல்லாமல் வெளியில்னு போட்டு வச்சுக்கிறாங்களே, காய்கறியில் கட் பண்ணி போட்டுன்னு. புதுசாக ஒரு டிஷ், அது பேர் என்ன? காய்கறிலாம் போட்டு வெள்ளையா தேங்காய் மட்டும் போட்டு செய்வாங்களே, அவியல். சாப்பிடலாமா இல்லையா? இது வரைக்கும் நம்ம அவியலே செய்யலாம், வீட்டிலே செய்யவே மாட்டாங்களே. என்ன பண்ணலாம்? சரக்குக்கு அவியல் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் நான். எப்போ பார்த்தாலும் என்ன அது? எப்போ பார்த்தாலும் மீன் வஞ்சனம் என்ன அது? அவியல் என்ன பண்ணிடலாம்? கத்திரிக்காய் விதவிதமாக செஞ்சு தரேன் பொண்ணு. ஆணவம் என்ன பண்ணாதே? புது முயற்சியை எடுக்காது. அதனால் அவனுக்கு என்ன கிடைக்காது பெருசாக? உண்மையை நீ எந்த விஞ்ஞானியனா பார்த்துக்க, அவங்ககிட்ட ஆணவம் இருக்காது. அதனால தான் அவன் விஞ்ஞானியாகவே இருப்பான். உங்கள்கிட்ட என்ன இருக்காது? ஆணவம் இருக்கிறவன் அறிவாளியாகவே இருக்க முடியாது. அறிவு வேலை செய்யாது. ஆணவத்துக்கு அறிவு தடை. ஒரு மனிதனுக்கு ஆணவம் வந்தவொடனே அறிவு அப்படி ஷட் டவுன் ஆகிடும். ஆமாம், அம்மா அவரே சொல்லுவார், நான் இப்படி இருக்கிறேன், இதை பற்றி அவர் பேசுகிறார், நீ என்னடா பேசுகிறேன்னு கேட்க முடியாது. நம்ம அவர் புக்கை படிச்சுட்டு வேறு பேசின்னு இருப்பார். இந்த ஆணவ காரணங்கள்லாம் என்ன தான் பண்ணிருப்பானுங்க? ஆமாம், எவிடன்ஸ் கொடுப்பாங்க நிறையா. தெரிஞ்சுக்க வேண்டியது தான், பீஸ் வேஸ்ட்டுன்ட்டு. ஏன் எவிடன்ஸ் கொடுக்குறாரு? அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஆமாம், இவரு அதை சொல்லிக்கிறாரு, இவரு அதை சொல்லி. சைவம் சாப்பிட்றது சரின்னா சைவம் சாப்பிட்றது தான் சரின்னு சொல்ல அவனேனா டேரெக்டாக சொல்லவே மாட்டான். என்ன சொல்லுவான் பாரு? ஆமாம், அந்த பொட்டை சாப்பிடல, ஆமாம் இந்த பொட்டை சாப்பிடல, அந்த ஊர் விட்டு ஓட்டுவன் சாப்பிடல, அந்த ஊர் மேஞ்சவன் சாப்பிடல, அந்த விட்டு ஓட்டுவன் சாப்பிடலன்னுவான்.
நீ ஏன்டா சாப்பிடல? நீ ஏன்டா சாப்பிடல? இந்தா சாப்பிடு. அங்கேயே சிக்கன் பக்கோடா பக்கத்தில் விற்றுனுக்கோம், வாங்கி போய் கொடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சுயவா ஏன் ஆணும் என்ன பண்ணுக்குதே, மனப்பாடம் பண்ணிச்சு, வரையறதுக்கு பார்க்குது. ஆணும் இல்லாதவன் சைவம் சாப்பிட்றான்னு வச்சுக்குவேன், அவனை இது மாதிரி சொல்லுவான். என்னவோ நான் பழகலைங்க ஒன்றும் எனக்கு வேணாம் தப்புரேட்டு சொல்லுவான். எங்கன்னா பிராமண குடும்பத்தில் சும்மா சொன்னேன், ஏன்னா அவங்க பாரம்பரியமாக சாப்பிட ஒரு குடும்பம் வச்சுக்கிறான்ல, அவன் வந்து சைவம் சாப்பிட்றது சரின்னு பேசி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ராமா சாப்பிட்டான்றான் அவன், கோடு இப்படி போட்டுக்கின்னு, இப்படி கோடு போட்டு இப்படி ஒருத்தன் போட்டு பேசிக்கிறான். யாருன்னா நீங்கள் போய் பார்த்துங்க, அது உங்கள் சொந்த பிரச்சனை. அவனே என்ன சொல்லிட்டான், ராமா சாப்பிட்டா நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டான். அது ராமர் பிரச்சனை, அவர் சாப்பிடலாம். இப்போ நம்மளை எப்படி பார்ப்பான் அவன் ராமா அவன் சாப்பிடுவான்வான். நம்மள என்ன சொல்லுவான், அவ யாரு, அவ ராமா, அவன் என்ன பண்ணுவா, சாப்பிட, நம்ம விடாது. அபிஷ்டு நீ சாப்பிடக்கூடாது, பிரச்சனை கிடையாது. புரியுதா? இந்த ஆணவம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவம் சாப்பிட்டு நான் சைவம் சாப்பிட்றேன் ஊரெல்லாம் வர சொல்லி ஊருக்கெல்லாம் டம் கடிப்பான். நீ போய் சிவகன்னு வச்சுன்னா சாப்பாடு ஒழுக்கம் இல்லாத, அதெல்லாம் எப்படி ஆன்மீகம்? இன்னொரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை கொன்று தின்பவன் அரக்கனடா நச்சுவனை கூப்பிட்டுக்காங்கடா. நீ இந்த மாதிரி சாப்பிட்டியா இல்லையா? பாட்டு ஏது நான் அவனை கேட்டு பார்க்கணும். சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டு தான் எழுதிக்கிறானுங்க. ஏன்டா சில பாடல்கள்லாம் எப்படி எழுதிடுவானுங்க, அந்த மியூசிக்கு போந்த மாதிரி என்ன பண்ணுறானுங்க, எழுதிடுவானுங்க. யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன். குசு விட்டா நான் தடிமா அடிக்காதா? தீங்கின்றி வாழலாம் தான் நினைக்கிறேன். குசு உரிய என்ன பண்ணலாம், செத்துருன்ற. நான் யாருக்கும் தீங்கின்றிய வாழ என்ன பண்ண, நீ செத்துன, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற? ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன், நேற்று வரைக்கும் மனிதன் அப்பா, இன்று வரை நீ. அவள் தான் உனக்கு ஆணவம் வந்துச்சுரா, போ பீஸ் கைட்டர்னு அர்த்தம். நம்ம பல்வை பிடிக்கிட்டாங்க. இனிமேப்பட்டு நீ எப்படி இருப்ப, அப்படியே எப்படி நடப்பேன். நேற்று வரைக்கும் இப்படி நடந்துருந்துவேன், ஆனால் தெரியாது எனக்கு, எப்படி எப்படியோ விதவிதமாக எடுவேன். கை கால தொங்க விட்டு நடப்பேன், கோமனை கட்டி நடப்பேன், இது மாதிரி தாடி விட்டு நடப்பேன். கஷ்டம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது ஜாலிக்காக வச்சுக்கிறேன். பேத்தி வந்தாலும்னா ஆட்டோ விடலான்ட்டு பேத்தியை கட்டி தொட்டில் கட்டி ஆட்டலாம் இல்லை, எது எதுக்கோ ஊஞ்சல் கட்டுறது நம்ம என்ன பண்ணலாம். சேலையில் ஜாக்கெட் போட்டாங்க அத்தை அண்ணமையனுக்குன்ட்டு வச்சுக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் பின்னாடியும். ஆணவம் வந்தால் என்ன ஆகிடும், வாக்கின் அத்தனை சுவைகளையுமே விட்டுருவேன். நாக்கு வீணாக போயிடும், கண்ணு வீணாக போயிடும், காது வீணாக போயிடும், மூக்கு வீணாக போயிடும். நம்ம நீ எப்படி இருப்ப, பாவம். நடமாடும் போனோம் இதில் வர வந்து நீ வந்து வர சொல்ல, போனம் போல திரிஞ்சின்னு. போனம் எப்பரா தெரியும், போனத்தை எரிதான் வைப்பாங்க. பேய் போல் திரிஞ்சு பிணம் போல் கிடந்து, பிணம் போல் கிடந்து இருக்கும்போது தான் போனோம். நடக்கும்போது மனுஷன் தானே, படுக்கும்போது எப்படி இருக்குண்ணா, அது என்ன நீ சொல்கிறது எல்லாம் இப்படி தாங்கிறாங்க. நமக்கே தெரிஞ்சு தானே, 2 கட்டி போனாவே இப்படி தான் இருக்காங்க, 4 கட்டி போனால் வாங்கி எடுத்துட்டு அதிலே பார்த்துக்கிறான். போன போல் கிடைக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுறது? நீட்டாக போய் சார் டாஸ்மார்க்கில் போய் பாரு, எத்தனை பேர் போன போல கிடைக்கிறாங்கன்ட்டு. அவங்களாம் ஞானிகள் ஆகிட்டாங்களா என்ன? புக்கை ஃபஸ்ட்டு ஞானி ஆகணும்னா அவசர அவசரமாக எங்கே போய் டாஸ்மார்க்கில் போய் 2வது கட்டிங் குடிச்சிட்டு 2வது கோட்டர் 3வது கோட்டர் 4வது கோட்டர் போயிச்சேன்னா அவன் அல்மா எத்தனை கோட்டர் போச்சுன்னு உனக்கே தெரியாது. அல்மா எங்கே இருப்பேன், குப்பையோட குப்பையாக இருப்பேன். அல்மா யாருன்னா வந்து கூட்டினு வந்தால் தான் போச்சு. ஆணவத்துக்கு தீனி போட்டால் என்ன ஆகிடுவேன். ஆணவம் எப்படி வளருது, உன்னறியாமே உள்ளே வந்துட்டுருக்கோம். அடையாளம் என்னன்னா உனக்கு கோபம் வரும். என்ன வரும், கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கா ஆணவத்தை மறைக்கிறேன்னு அர்த்தம். யாருன்னா பேசினா உனக்கு கோபம் தான் என்ன அர்த்தம், ரசிக்க முடியல. கோபம் வரலாம், ஆணவத்தில் வந்த கோபம்னா அவன் அப்படின்னு கேட்டால் உடனே அப்படியெல்லாம் ஆகி இன்னொன்னவோ எழுதிடும். ஆல்மா நமக்கு வந்து அது ஒரு பீஸ் ஆகிடும். விபச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது, வாடா விபச்சாரம் தான் பண்ணுறேன், உன்னால் வர முடியும், பொட்டாயிடும். ஒன்று மாமலை என்ன பண்ணுருவான், எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் வரமாட்டேன் நின்ன இல்லை, உனக்கு லிப்டிக் போட்டது, கண்ணு மை வச்சது, விராவை தூக்கி காமிச்சு மறைய போட்டு காமிச்சு நடந்தது கூட வேஸ்ட்டியா, அது தொங்கி போயிடுச்சு. என்ன பண்ணுங்க, வேஸ்ட். அந்த பீஸ்கிட்ட போய் இன்னும் மேக்கப் பண்ணி என்ன 10 ரூபானா கூட வராது. அது ஏன் வேலைக்கு ஆகாத பீஸு. இது மாதிரி ஆணவத்தில் இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, நோ டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஆணவத்தில் இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, நீ ஏன் பக்கா க்ளீனாக இருப்பான், க்ளீன் ஷேவ்,
டெய்லியும். ஏன்? ஐயோ, முகசவரம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. என்ன வாயிட்டுக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சிலர்லாங்கிறான் வீட்டுக்கு போனால் கூட சட்டை போடாமல் வெளியே வர மாட்டான். யார் அவன்? என்னடா சட்டை போடாமல் இருக்கும் மரியாதை தானே? நான் மரியாதை இல்லை இது. ஆணும் நாங்கள் சட்டை போடாமல் வரமாட்டாருன்றது எப்படிங்க ஆணும்? சட்டை போட வேண்டியது ஆள் இல்லைல்ல. நானும் ஆம்பளை தானே, எனக்கு தானே உனக்கு இருக்கு போதே. எங்கன்னா சட்டை உனக்கு போட வேண்டியது இருக்குது. இன்னும் இருந்தாலும் மரியாதையாம். சட்டையில மரியாதை இருக்குது. இதில் இன்னொரு கொடுமை இருக்கும். அந்த வீட்டில் பையன் வந்து ஃபஸ்ட்டு ஆணவமாயிட்டு இருப்பான். அப்பா உள்ள எது பண்ணுவான். காலி மேலே சொன்ன அப்பா உள்ள பண்ணுவான். அந்த அப்பா பாப்பார், எதுக்குடா ஆப் நேக்கடு பக்ரின்னு இதை போய் மகாத்மா காந்தி சொன்னியடான்னு கேட்பாங்க. அப்பா உள்ளன்னுவான். பையன் என்ன ஆகிட்டுக்கிறான்? நம்ம தெரிஞ்சிருந்தோம், நல்லா போய் நல்ல புள்ள விற்று வச்சுக்கிறேன்னா. என்ன இருந்தாலும் வர்றவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அது யார் பிரச்சனை? அவங்க அப்பா ஃபாரின்ல சட்டை போடவே கட்டவே முடியுங்க. அது ஏன் இங்கே கான்வென்ட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க பார்த்துக்கிறீங்களா? ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு. நானும் என் பிள்ளைலாம் டை எல்லாம் கட்டி இருக்க போட்டு இதில் வர அவங்களுக்கு வந்து இது ஸ்டார்லாம் போட்டாங்க என் பிள்ளைக்கு. அந்த குட் குரூமிங், அந்த ட்ரெஸ் இதெல்லாம். அப்போ இப்போ தான் தெரியுது எனக்கு. அப்போ தெரியாது எனக்கு. நான் ஸ்கூல்லே மாற்றிருப்பேன். அதுதான் ஸ்கூல் நானே கட்டிடலான்ங்கிறேன். ஏன் பின்னா வாங்கோ. ஆமாம், ட்ரெஸ் போட்டால் போதும். ட்ரெஸ் போல என்ன கூட பரவாயில்ல, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சரி. நீ ஜிங்கல் பண்ணி ஆட்டிருந்தா வருவேன் என்ன போயிருந்தேன். ஆமாம், இல்லை எங்கிட்ட துறவிங்கெல்லாம் வந்து போச்சு என்ன பண்ண முடியும்? ஸ்கூலுக்கு துறவி வந்தால் என்ன பண்ணுறது? குழந்தையிலே துறவி ஆகிட்டு இருப்பான். என்ன இப்போ டீச்சருக்கு தான் பிரச்சனை. என்ன சொல்கிறது? டீச்சருக்கு ட்ரெஸ் மாதிரி காடி போட்டு ஸ்கிரீன் இப்படி நடத்த வேண்டியது தான். ஒரு ஆள் மறைச்சிடல அந்த குழந்தைங்க எப்படின்னா வரட்டும். நீ எப்படிற? இப்போ குழந்தைகளை திருத்ததே வேலையாகிட்டுக்கிறானுங்க. அந்த நாட்டு கலாச்சாரத்தை இங்கே எடுத்துன்னு வரான். என்ன புரியல நமக்கு? உலகமயமாதல் சரிதான். மனிதன் எல்லாமே ஒருமைப்பாடுக்குள்ளே வர்றது சரிதான், தப்பு கிடையாது. பட் என் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழணும். கேரளாவில் தான் காலேஜ்லேருந்து வந்தாங்கன்னா வேஷ்டி கட்டின்னு வருவாங்க பார்த்துக்கிறீங்களா? கேரளாவில் சில காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? வேஷ்டி தான். நிறைய பேர் பார்த்துறேன், ரயில்வேல வேலை செய்யும்போது டூரிஸ்ட் வருவாங்கல்ல, எல்லாம் வேஷ்டி கட்டின்னு வருவாங்க. பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பொண்ணுங்க மட்டும் தான் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு. நம்ம எங்கே பையனை பார்க்குறது இல்லை, நம்ம தான் பையனை வந்துட்டுமே. நேர்மை இது ஆணவமாக நினச்சிக்க போகிறீங்க. ஒரு மனிதன் உண்மையாக பேசினா கூட உனக்கு ஆணவமாக புரிஞ்சுதுன்னா பிரச்சனை உங்ககிட்ட. எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னால் எவ்வளோ திமுறா சொல்லுதுன்னு நினைக்கக்கூடாது. அது அதோடைய வெளிப்படுத்துது வேண்டாம்ன்றத. வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால என்ன செய்யுது? எல்லாருமே குழந்தை மாதிரி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டேன்னா உனக்கு என்ன ஆகாது? யாருன்னா ஆணவத்தில் இருக்கான், ஆனால் எப்படி இருக்கான் அது அவங்க பிரச்சனை. நான் எப்படி இருக்கேன்னா என்கிட்ட ஆணவம்னா எனக்கு என்ன வராது. ஏன் கேட்பேன், ஏன்பா என்ன இவ்வளோ பெருன்னு போய் வாட போடான்னு கூப்பிடுறது உங்களுக்கு நியாயமாகுதா அப்படின்னு கேட்பேன் தானே. போலீஸ்காரன் சரி சொல்லடாய் அப்படின்னா சும்மா தான் பார்த்தேன். இன்னொரு போலீஸ்காரன் வந்து பலான்னு ஒன்று போட்டான். ஆமாம், போலீஸ்காரன் சின்ன பையன் அவன். ஏய் உன் வயசுன்னா அந்த வயசுன்னா அவர் போய் அவர் யார் வந்தார் தெரியுமா? சிறைச்சாலைக்கு வந்தால் குற்றவாளின்னு நினச்சிட்டே நீ. அதுக்கப்புறமா என்னை பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் பண்ணுவான். இன்னொரு போலீஸ்காரனை திட்டினான். அவர் போய் வாட போடான்ற என்ன வெளியே போனார். யார் தெரியுமா அவர்? வீடு இங்கே தான் இருக்குதுண்ணா. வீடு இங்கே தான் இருக்குது. நீ திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டுக்கிற. இதெல்லாம் பேசுனாங்க டைலாக்லாம். இதெல்லாம் நடந்தது. போலீஸ்காரன் ஆகிட்டாக்க திமிராயிடுவானுங்க பார்த்துக்கிறீங்களா? ஏன் எனக்கு சிரிப்பாக இருந்து இவன் போலீஸ் ஆகிட்டான்றதுனால என்ன சொல்கிறான்? அவன் வாடை போடுறதுனால நான் வாடி போடணுன்னா தான் தப்பு, வாடை தானே சொன்னான். எனக்கு பிரச்சனை இல்லை சார். என்ன நான் என்ன இருந்தாலும் அது மரியாதை இல்லைங்க. அவன் இப்போ நீங்கள் பரவாயில்ல ஒத்துக்கிறீங்க, நீங்கள் பேசக்கூட செய்கிறீங்க. அவன் பக்கன்னு ரவுடிங்கெலாம் உள்ளே இருக்கிறாங்க சார். அவங்களாம் அறுத்துருவாங்க பிளேடு வச்சுட்டான். ஆமாம், தடை கொடுப்பாங்க சார். கீச்சுன்னு இருப்பான், புதுசு பையன் தெரியாது. ஆமாம், சும்மா தடவி கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க, தடவி கொடுப்பாங்க. என்னென்னவோ ஆகிட்டுருக்கோம். அவன் ரத்தம் மட்டும் ஊற்றும் நமக்கே தெரியாது. அவன் ஈரமாகிடுச்சு ஏன் ஆச்சுன்னுவோம். சூத்தெல்லாம் கீச்சிட்டுலாங்கிறாங்க சார் நிறைய பேர். போலீஸ்காரங்க சூத்து கீச்சிடுவாங்களாம். ஆமாம், பின்ன அவங்க வெறுப்பாக இதில் எதாவது பண்ணி தமாஸ் பண்ணல. அவங்களே ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு உள்ள வந்துக்கிறானுங்க. போர் அடிக்காது அவங்களுக்கு. யாருன்னா பிடிச்சி விளையாடு, யார் விளையாடுவாங்க? இந்த மாதிரி குழந்தைங்களாம் மாட்டிக்காங்க போய். ஆணவத்துக்கு பதிலாக இருக்குது, தீர்வு இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் உனக்கே தெரியாமல் இருந்தா, உனக்கே தெரியாமல் நீ ஆணவத்தில் இருந்தால் திருத்திக்கோ. உனக்கே தெரியாமல் உனக்கு ஆணவம் தான் என்ன பண்ணு
திருத்திக்கோ இந்த வீடியோ பார்த்து. திருத்த முடியலன்னு தப்பு கிடையாது, நீ அப்படியே இரு. எதுக்கு மாறணும்ல? மொழியாராவே, நாய்க்கராவே, செட்டியாராவே, இல்லை பின்ன பிற அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம. இது கூட பிரச்சனை வந்தாலும் வரலாம். இப்போ யாரும் மொழியார்கள்லாம் ஒன்றா சேர மாட்டேன்றாங்க. இவர் அடிக்கடி வீடியோவில் மொழியாளர்களை பற்றி பேசுகிறவங்க கட் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு 4 பேர் கட் பண்ணி கொடுத்து, பிரபு நீ இது மாதிரிலாம் பெரிய ஆள், நீ அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்து சொல்ல முடியாது. இப்போ நாடார் ஒருத்தர் போய் இந்த பேச்சை போய் வெளியே போய் கூட சொல்லி நாடார் சங்கம் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து நான் சொல்லலாம் தெரியாது. அப்போ நம்ம அதெல்லாம் சமாளிக்கணும். இனிமேப்பட்டுலாம் நம்ம வந்து சும்மாலாம் போக முடியாது. நான் அப்படியே அவங்க என்னை அடிச்சு கட்டி போட்டு என்ன பண்ணு தூக்கின்னு போன்னு தான் சொல்லணும். போனால் நான் வானா வரமாட்டேன், ஈத்துன்னு போடான்னு. இப்போ வானவனு வந்துட்டு நான் தானே பிரச்சனை. நான் அப்படி தான்டா பேசுவேன். நாடார் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நாடார் இருக்கிறாரா நான் அடிச்சு சா வச்சுருங்க, போலீஸை வச்சு என்ன பண்ணுறேன் சா வச்சுட்டு நாடாருங்க வாழ்ட்டோம், நான் செத்துறேன்றேன். பிரச்சனை எனக்கா நாடா இருக்கான்னு பார்த்துடலாம், இல்லை மோலியா இருக்கா செட்டியா இருக்கான்னு பார்த்துடலாம். எதையுமே பார்த்துக்கணும் எப்படி தான் வாழ்றது தப்பா இல்லை? நாடா இருங்க பாவம் பண்ணலான்றான். அவனை என்ன பண்ணீங்க நீங்கள்? நல்லா தான் வயிறு வச்சுன்னு சுற்றி நிற்கிறான். இல்லை நாடார் என்ன பண்ணலாம்? பாவம் பண்ணலாம். சொன்னானா இல்லையா? ஒருத்தன் சொன்னானா இல்லையா? வாழ்ந்துங்கிறானா இல்லையா? என்ன பண்ணீங்க நீங்கள்? அவனை மன்னிப்பு கேட்டு எங்கன்னா பகிரங்கமாக வீடியோ போட்டுக்கிறானே? ஏன்னா பேசுனீங்களா? நீங்கள் தான் பேசி கிடையாது. என்னன்னு அவன் அப்படியே தாங்கிறான். கேட்டீங்களா என்ன? வந்து பகிரங்கமாக சொன்னானா என்ன? சொன்னானா? பேசுனானா? எங்கன்னா வந்து சாரி சொன்னானா? அதை யாருன்னா போட்டுக்கிறீங்களா? விளம்பரப்படுத்திக்கிறீங்களா? அதை அப்போனா என்ன அர்த்தம்? ஏழை பார்த்து பேசுனா சண்டை போடணும், மற்றவங்களாம் என்ன பேசுனா கேட்க மாட்டேன். அதை பார்த்துடலான்றேன் நான். சும்மாவே பயந்து இருந்தேன்னா ஆகாது. ஜாதி 2 வழி வேறு இல்லை சாற்றுங்கால் இந்த பொம்பளை போட்டு முதல்லன்ற நான். இந்த புக்கு ஏன் வச்சுக்கிறீங்க? தூக்குன்ற நான். அதெல்லாம் என்ன பண்ணேன்? ஜாதி இருக்குதுன்னா அந்த புக்கில் என்ன வேணாம். ஜாதி இருக்குதுன்னா அந்த புக்கில் என்னத்துக்கு படிக்க வேணாம். என்னத்துக்கு ஜாதிலாம் இல்லைன்னு படிக்கணும்? எந்த காலத்துலேருந்து சொல்லுங்கிறா ஒன்றும் கூட வச்சுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா காலம் தெரில, வயசு தெரில, எப்போ இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் நீ என்ன செய்யலை ஒன்றும் கூட ஜாதியை விட்டு. அப்போ எவ்வளோ திமிரு உனக்கு இருக்குது? எதனால் இருக்குது? இப்போ ஒருத்தன் படம் எடுக்கிறான், மன்னன் பேர், ஆனால் மண்ணுன்னு கூப்பிடுவாங்கன்றான். உட்காருப்பா, உட்காருது தான் பிரச்சனை, உட்காருன்றான். கக்கூசா இது உட்காருத்துக்க நானா கண்டி இந்த டைலாக் இப்படி தான் வச்சிருப்பேன். கக்கூசா தான் உட்காந்துடலாண்டா, இங்கேயே நான் உட்காரணும், இவனுக்கு முன்னாடி உட்காந்து நான் என்ன போகிறேன்? ஏன் சூத்திர நான் எங்கே வேணா வச்சுக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல உட்கார வைக்கிறது, அவனுக்கு உட்காந்து சூத்திர நான் உட்கார மாட்டேன் சிச்சி அப்படின்னு என்ன பண்ணலாம்? வேற மாதிரி தாறுமாறாக இருக்கும் டைலாக்கு. அப்படியோ ஜாதிக்காரெலாம் செத்துருவான் படம் பார்த்தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்று ஜாதியை விட்டுரு, ஒன்று என் வீடியோவை பார்க்காதன்ற. சத்சங்கத்துக்கு என்ன பண்ண? ஜாதி இருந்தா வராது. ஏன் ஜாதியோட வர? ஒன்று ஜாதியை விட்டு மனுஷனா வா. என்ன பண்ணேன்? ஜாதியோட வெளியிருன்னா உன் பிரச்சனை. நான் ஏசு அழைக்கிறேன், ஏசு வச்சா அங்கே போ. நாடா கிறிஸ்துவனாவே வாழ்ந்துட்டு போ. என்ன கிறிஸ்துவனா வாழ்ந்துட்டு போ. ஏசு அழைச்ச பேர் நீ என்ன தான் ஆக போகிற? அப்பவும் கூட நாடா கிறிஸ்துவனா தானே வாழ போகிற, வாழ்ந்துட்டு போ. அது யார் பிரச்சனை? நாடர் மூலியர் கிறிஸ்துவனா வாழ்ந்துட்டு போ. எங்கே போனாலும் நீ என்ன ஆக போகிறது இல்லை. மனிதனா வாழனா யார் தப்பு? ஆணவம் என்ன ஆகும்? ஆணவத்துக்கு தீனி யார் போடுவா? இன்னொரு ஆணவம். இவரும் அப்படி இருப்பாரு. புரிஞ்ச கூட பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏய் நீ பண்ணுறது தப்புடா, அது மாதிரி பண்ணாத, கண் தெரிஞ்சு பள்ளத்தில் காலை விடுற, அது மாதிரி விடாதுன்னு சொல்லணுமா சொல்கிறாரு. தெரிஞ்சும் விட கம்முனுக்குறேன் என்ன அது அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சிச்சு நான் சொல்லணுமா சொல்கிறாரு. அப்போவும் அது என்ன தான்? ஆணவம் தான். ஒரு விஷயம் தெரிஞ்சும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஏன் செத்தா சாப்பிட்டோம், அந்த அறிவோடு நம்மளை பிறக்கல, கடவுள் செய்யலை. அந்த மாதிரி அறிவோடு நம்ம செஞ்சாரே. நல்லது நான் என்ன செய்வோம்? ஒரு ஹோட்டல் போனால் நல்லது நான் செய்வோம். அந்த மாதிரி நல்லது தானே சொல்கிறாங்க சைவம் சாப்பிடுன்றது. நல்லது சொல்கிறோன்னு இருப்பான் தானே. நல்லது சொல்கிறது கூட நல்லது சொன்னால் அவனே சொல்லணும் தானே. மேடை ஏறி சாப்பிட்டு பார்த்து வாந்தி எடுத்து காமிக்கணும்ல. பார் சைவம் சாப்பிட்டேன் வாந்தி எடுத்துட்டேன் சொன்னானா? அது சைடு எஃபெக்ட் இப்படி ஆயிடுச்சு சொன்னானா? கறி சாப்பிட்டேன் பாரு ஸ்கின்னெல்லாம் சொரியாசிஸ் ஆயிடுச்சு சொன்னானா? சொன்னானா? அப்போ அது யார் பிரச்சனை? சாப்பிட்டு எல்லாருக்குமா சொரியாசிஸ் வந்துச்சு. அப்போ நீங்கள் ஆணவத்துக்கு தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நீங்களே உருவாக்கி நீங்களே சிறைப்பட்டுப்பீங்க. நீங்களே என்ன ஆக மாட்டீங்க? சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டீங்க. வரையறதுக்குன்னா நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? ஆணவம் ஆகிட்டீங்க. இன்னொருத்தர் வரையறதா ஆணவம் ஆகிட்டீங்க. சரி தப்பில் மாட்டினா ஆணவம் ஆகிட்டீங்க. நாலாவதா நான் தான் கொஞ்சம் பெரியவன். என்ன இருந்தாலும் நான் பேச்சாளர் இல்லை. ஆமாம் ஆமாம், நான் வந்து சுகிச்சிக்கணும் இல்லை.
நான் வந்து சிவத்தை சுகிச்சிக்கினேன். தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, டை ஆச்சு இதெல்லாம் தப்புக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வெள்ளையாயிடுச்சு. பேச போடல வெளுத்துச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு. டும் 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 டும். நரி நீலசாமி பூசின்னு வந்துன்னா நரி தான். மழை பெஞ்ச உடனே நான் ஒரு அருவி மழை, என் வீடியோ பார்த்தா குளிச்சுடுவேன், உள்ளேருந்து எல்லாம் ஓட்டுரும். அல்மா நீ மட்டும்தான் இருப்ப. ஆனும் அப்படின்னா அப்படின்னு கேட்ப நீயே. ஏன் அவனுக்கு என்ன இருக்காது? ஆணவம் இருக்காது. ஆணவம் இல்லாத கண்கள், ஈரம் மிகுந்த கண்கள். ஆணவம் இல்லாத மனிதன் எல்லாருக்கும் வாய்ப்பு தர மனிதன். ஆணவம் இல்லாத மனிதன் அவன் சோடுகளே இல்லை, பிரச்சனை இல்லை. அவன் வாடுறதுனால யாருக்கும் தொல்லையும் இருக்காது. நான் வாடுறதுனால எந்த தொல்லையுமே இல்லை. பேசுறது கூட இவங்க ஆணவமாக நினச்சிக்கிறானுங்க. நான் என்னமோ போய் பக்கத்து வீட்டில் போய் கதவு தட்டி ஏங்க பிரியாணி செஞ்சீங்க செய்யாதீங்க தப்புன்னு நான் சொன்ன மாதிரியும், நான் அந்த மதவாதிக்கிட்ட போய் அவங்க வீட்டில் போய் கதவு தட்டி ஏன்டா இது மாதிரி பண்ணுக்கிறீங்கன்ற மாதிரி நான் ஏன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிங்க பார்த்துட்டு வேலை படுறானுங்க. வந்து எட்டி எட்டி பார்க்குறது. இப்போ கூட என்ன பண்ணுறான்னு எட்டி பார்த்துன்னு இருப்பான். இன்னும் எதனா சொல்கிறாரா பார்க்குறது. அதையும் இப்போ சகிச்சு உங்களை விபச்சாரம் மாதிரி இதுன்னு சொல்லி பார்க்குறான். அப்போ இதையும் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. எதனா சொன்னால் எதைத்தான் சொல்லி ஒன்று மாற்றுது. ஒன்றும் மாற்ற முடியாது, விட்டுன்னு போயிட்டு வேண்டியதுதான். ஏன் நல்லவர் என்றும் நல்லவரே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஏன் அவன் அப்படிதான். அவன் யாரே அப்படிதான். நேச்சர் என்னதான். நான் உன்னை கொண்டாட தானே சொல்கிறேன். மகிழ்ச்சியாரு, சந்தோஷமா இரு, யாருக்கும் தொல்லை இல்லாமல் இரு, யாரோட கொண்டாடத்துக்கும் கெடுக்காத, நீ நல்லா இரு. அவங்கள கற்றுக்குன்னா நீ என்ன பண்ண முடியும்? நீ ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் பிடிக்கலன்னா யார் பிரச்சனை? இது அவங்க பிரச்சனை தானே. நீ நல்லா சாப்பிட்டு ஒரு பாட்டு கேட்டு இருந்தால் பொண்டாட்டி பிடிக்கலன்னா யார் பிரச்சனை? இருந்தாலும் பண்ணு தெம்பாகிறான்ற என்ன? சில பேருக்கு அந்த மாதிரிலாம் வயிற்றுச்சல், இந்த ரத்த கொதிப்புங்க நிறைய சுற்றி இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. எதனா செய்ய முடியும்? டேய் நான் சந்தோஷமாக நீ சந்தோஷமாக சொன்னால் ஒத்துக்கா போகிறான். ஒத்துக்க முடியாது. என்ன சந்தோஷம்? அந்த பொட்டை அப்படின்னு தான், இந்த பொட்டை அப்படின்னு தான்னுவான். எந்த பொட்டை எப்படின்னு தான் எனக்கு என்னான்னு கேட்குறேன் நான். யாரும் பொட்டன்ற யாரையோ சொல்கிற உனக்கு என்ன பிரச்சனை? நீயே சொல்லிக்க யாரையா பொட்டேன்னு. என்னென்ன பிரச்சனை நீ சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா தானே பிரச்சனை. நீ நான் பொட்டன்ற நீ கண்டுபிடிச்சிருவேன். ஒரு பொட்டனோடனே நீ உனக்கே ஞாபகம் போகுதுன்னா நீ எப்பேற்பட்ட கேடு கட்டு போயிட்டுக்கிற. அந்த பொட்டைன்னு சொல்கிற அளவுக்கு நீ ஆகிட்டுக்கிற. நான் யாரோ ஒரு பொட்டையை சொன்ன நீ நான் பர்டிகுலராக இந்த ஆளுகிட்ட சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு பொட்டை தெரிஞ்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஊரில் நிறைய பொட்டைங்கிறாங்கண்ணா. ஊர் பொட்டையாகுது நிறைய. சேவல் கோழி முட்டையிட்டது தேசம் நல்லாலே, நீ வந்ததை சொல்லாதே, நீ கண்டதே சொல்ல. வெத்தலை போட்டா பத்திலே பொண்ணு சொக்குது முன்னாலே. பாட்டு கேட்டீங்களா? அந்த காலத்தில் அந்த மாதிரி பாட்டெலாம் எழுதி வச்சுருவாங்க. குளநெறி தப்பிச்சு வந்தா குறவனுக்கு தான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எது தான் சொந்தமாடா. உண்மையிலே பார்த்தா எதுவும் சொந்தம் நமக்கு இல்லை. அப்போ ஆணவத்தை சொந்தமாகிட்டேன்னா என்ன ஆகிடுவேன்? மாட்டிக்கினேன். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இன்னும் அது காப்பாற்றுவார். வேறு யாரும் சொல்லக்கூடாது. ஆல்மா காப்பாற்றுவார் சிவயோகின்னு தான் நம்மளே சொல்லிக்கணும். நான் உன்னை ரட்சிக்க, மீட்க, சந்தோஷமாக இருக்க, கொண்டாட்டமாக இருக்க, உன்னை நீயே புரிஞ்சு வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் ஒரு டம்மி பீஸு. நான் டம்மி பாபான்னுவாங்கல்ல. ஐயோ புள்ளிங்க சாமியார். அதோட சாமியார்லேயே சாமியார் புள்ளிங்க சாமியார். புள்ளிங்களுக்கு சாமியார்னா கொஞ்சம் நியாயம் இருக்குதுலாம். புள்ளிங்க சாமியார் என்னவோ புதுசு புதுசாக பேர் வைக்கிறானுங்க. சுந்தர மகாலிங்கம். அடாடாடாடா அவுத்து காட்டாமே சொன்னா ஒரு பேர்ல. உன் பேரே எனக்கு சிரிப்பாகுது பாரு. சார் நான் சும்மா சார், நான் பேச வந்ததுன்னா தான் நாங்களும் பேசிக்கிறோம். வேற நேரத்துக்கு நாங்கள் மட்டும் சும்மா தான். நாங்கள் மட்டும் என்ன? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. வாழ்க்கை எதுக்குரியது? ஆணவம் தடை செஞ்சிடும். நீ கொண்டாட மாட்டேன். ஒரு ட்ரெஸ் தேர்ந்தெடுத்துருவேன், வரையறுத்துருவேன். ஆழ்மா நீ என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கினா பிரம்ம முகூர்த்தத்தில் எதுனா தலையேற்றினா இல்லை. ஏதோ நம்ம ராகவன் காலங்காத்தால் பூஜை பண்ண போனோன்னா அவன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறான்னா நியாயம். இது தொழில். அது அவனுக்கு அவனே சொல்கிறான், வேலை சாமி வேலை. உனக்கு இன்னும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு சம்மந்தம்னு கேட்குறேன் நான். இது மாதிரி அவசர அவசரமாக என்ன பண்ணாத, கண்டதெல்லாம் புக்கெல்லாம் வச்சு வரையறுத்து யாரை மாட்டி விடாத. உன்னை நீயே கவலை பற்றினேன்னா யார் தப்பு? கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டான்.
நான் மன்னிக்கிறேன் போகிறேன்ல, நான் யார்? நான் ஒரு சும்மா தான் சொன்னேன். நான் சும்மா வந்து உங்களுக்காக பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களுக்காக யார் வாழணும்? நான் தான் உங்களுக்காக பேசுகிறேன். ஆணவம் இது மாதிரி உங்களுக்குள்ளே வருது, இந்த மாதிரி நீங்கள் ஆணவமாக வரீங்க அப்படின்ட்டு. நான் இல்லைன்னு சொன்னால் சொல்லிங்க, என்ன பிரச்சனை? இப்போது தம்பி உங்களுக்கு ஆணவம் வருதான்னு நான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை சாமின்ட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை இருந்தால் குத்துருப்பா, நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமின்றதே ஆணவம் தான். என்ன சொல்லணும்? மேபி எப்போனா வந்து போகலாம், நாளைக்கு கூட வரலாம், யாருக்கு தெரியும்? ஆணவம் எப்போனா வரலாம். அவன் இல்லை இது, அவன் எப்போ நடக்கும் தெரியாதுல்ல. நான் கண்ணு மிச்சிட்டேன்னா, அறியாமல் எனக்குள்ளே வந்துச்சேன்னா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னா, இருட்டில் நடக்க முடியும் நினச்சிட்டேன்னா, கண்ணு தெரியலனா கூட கண்ணு தெரிய மாதிரி நடிச்சிட்டேன்னா, என் புலன்கள் எனக்கு தப்பாக காமிச்சிச்சேன்னா, என் மூளை பிறண்டுச்சேன்னா, என் நினைவாற்றல் போயிடுச்சேன்னா, மற்றவங்களாம் அது என்னவாக தான் நினைப்பாங்க? ஆணவமாக தான் நினைப்பாங்க. சரியா? அப்போ ஆணவமாக ஆனால் தப்பு. இப்போ பைத்தியம் ஆணவமா? ஏன் இல்லை? ஆணவத்தோட உச்சம்தான் பைத்தியம். பைத்தியம் யாருக்கு பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரையறுத்துவன் சரி தப்புன்னு மாட்டினவன். ஆணவம் சின்னதாக பைத்தியம் முடிச்சா ஆணவத்திலே நின்றுக்கும். கொஞ்சம் எஸ்டிமாக ஆணவம் போயிடுச்சுன்னா பைத்தியம் ஆகிடும். புரியுதா? ஆணவம்னா சின்ன பைத்தியம், பைத்தியம்னா ஆணவம் பெருசுன்ற அர்த்தம். பெரிய ஆணவத்துக்கு பேர் பைத்தியம், சின்ன பைத்தியத்துக்கு பேர் ஆணவம். பெரிய ஆணவத்துக்கு பேர் என்ன? பைத்தியம். சின்ன பைத்தியத்துக்கு பேர் புரிஞ்சுக்கின்னு எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.